புதிய பிரச்சனை இல்லை. ஆனால் பழைய பிரச்சனைகள் தொடர்கின்றன. நான் முதல்ல 60 வழக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். 75 வழக்கம் இப்பதான் சொன்னாங்க விசாரிச்சுட்டு. 75 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இதில் சில வழக்குகளில் நீங்களும் குற்றவாளிகள். இல்ல கமிஷனர் அருண் வந்து இதை மட்டுமே வேலையா பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதே வேலையா செய்ததுனாலதான் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார். வேலை இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்ல முடியாதா? இங்கே ராஜீவ்குமார் என்ற அற்புதமான டிஜிபி ட்ரைனிங்ல தானே இருக்கிறோம். இந்த அலுவலகத்துக்கு வராம இருக்கிற வேலை வச்சுக்காத ராஜா. இங்க எல்லாம் படிக்கிற மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு நீ ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். 10 மணினா 9:50 நீ ஆபீஸ்குள்ள இருக்கணும், புரியுதா என்று சொன்னதனால் 2 மணி நேரம் பயணித்து மனவேதனையோடு அலுவலகம் சென்று வந்து கொண்டிருக்கிறார். அது வேறு. சோ அந்த 75 வழக்குகளையும் நான் சட்ட ரீதியாக எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இங்க கோர்ட்டுக்கு போனா 10:35 அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இன்னும் சில பேர் நீங்க வந்துட்டு அடுத்த வாய்தால இருந்து பெட்டிஷன், உங்க வழக்கறிஞர் வச்சு பெட்டிஷன் போட்டுங்கன்னு சொல்லுவாங்க. சில நீதிமன்றங்களில் நீதிபதிகள் எந்த விதமான தேவையும் இல்லாமல் மாலை வரை அமர வைப்பார்கள். அவசியமே இருக்காது. அங்க நம்ம கூட ஒரு 50 பேர் உட்காந்துட்டு இருப்போம். நானும் அப்படி அமர்ந்திருக்கேன் சார். இது தமிழகம் முழுக்க வழக்குகள் இருப்பதால் ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அதுல இந்த சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்திற்கு என்றைக்கு சென்றாலும் மதியம் 3 மணி என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். 7:30 நான் வந்திருக்கேன் சார். நைட்டு. ஆமா சார். அது அப்படித்தான். 7:30 மணிக்கு கூப்பிட்டு என்ன நடக்கும்ன்றது சொல்றேன். 7:30 மணிக்கு கூப்பிட்டு உங்களோட வழக்குக்கான தேதி அடுத்த மாசம் 15. இதை காலையில சொல்லிருக்கலாம். 7:30 தான் சொல்லுவேன். மீண்டும் என்னை அடுத்த நாள் ஆச்சரியப்படுத்த சொன்னாங்க. சோ இந்த வழக்குகளை இப்படித்தான் எதிர்கொண்டாக வேண்டும். இதனால் நிகழ்ச்சி தாமதமாகலாம், சில நாள் நிகழ்ச்சி நடத்த முடியாமலும் போகும். இன்னைக்கு நான் 3 மணிக்கு வந்திருக்கிறேன். ஏதோ அவசரமா ஷூட் பண்ணி போட்டலான்ட்டு முடிவு பண்றோம். 5 மணிக்கு வந்து ஷூட் பண்ணுவீங்க. சோ இது நடக்கும். நேயர்களுக்கு இதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இதற்கெல்லாம் தீர்வே கிடையாதா? பொய் வழக்குகள் தானே, ஒன்றுமே செய்ய முடியாதா என்று கேட்டால் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அரசு நினைத்தால் செய்யலாம். இப்ப முதல்வர் விஜய் அவர்கள் இவங்க எல்லாம் கோர்ட்ல போய் நின்று கஷ்டப்பட்டு நினைக்கிறாரா? விஜய் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாது, எப்படி செய்யலாம் என்பதும் தெரியாது. சார் இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு இந்த ரிலீஃபை கொடுக்கலான்ட்டு யாராவது ஒருவர் முதல்வரிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நமக்காக யார் சொல்லுவார்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுப்பா. எல்லாரும் விமர்சனம் பண்றோம், அதனால யாரும் போய் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். விமர்சனம் பண்ணாம இருந்தா சொல்லிடுவாங்களா? அவன் பிரச்சனை. நம்ம தான் மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டு மக்களுக்காக கேஸ் வாங்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் என்ன மக்கள் சேவர்களா? சோ ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். அதையும் மீறி முதல்வர் இதை செய்யுங்கள் என்று சொன்னாலும் வாசலில் இருக்கும் 2 கோழிகள் அதை தடுக்கும். கப்பு நம்பிக்கிறாங்க. ஏன் இப்பவே இந்த சத்துறாங்க? கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டா ரொம்ப நம்மள மிதிப்பாங்க சார், கவனமா இருக்கணும் சார் என்று கெடுத்து விடுவார்கள். இப்போது இருக்கக்கூடிய டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால், கூடுதல் டிஜிபி அன்பு, உளவுத்துறை ஐஜி அஸ்ராகர், சென்னை மாநகர ஆணையர் அமல்ராஜ், இந்த அதிகாரிகள் எல்லாம் என் மீது பிரியமானவர்கள். திமுக ஆட்சியில தான் வெறும் சைக்கோ அதிகாரியா இருந்தான். இந்த அதிகாரிகள் அப்படி இல்ல, பிரியமானவர்கள். ஆனால் அவர்களுக்கு உத்தரவு வர வேண்டும். இன்னும் கேட்டா ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு உத்தரவு போது போல. நானும் அதை கேள்விப்பட்டேன். என்னால் நம்ப முடியவில்லை. அந்த ஆர்டிஸ்ட்க்கு திருடு கொடுத்தவர் தான் இது போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நானும் கேள்விப்பட்டேன். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த முதல்வர் அறை வாசலில் இருக்கக்கூடிய அந்த 2 கோழிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் வழக்குகளை வாபஸ் வாங்கினாலும் விமர்சனம் செய்வோம், வாங்காவிட்டாலும் விமர்சனம் செய்வோம். என்ன ப்ரோக்ராம் கொஞ்சம் லேட்டா வரும், அவ்வளவுதான். பேசுறது நிறுத்த மாட்டோம். ரொம்ப கான்சியஸா கேப் விட்டு நாங்க நிறுத்த போறாங்க, நாங்க பேசவே போறது இல்லைங்கன்னு சொன்ன பிறகு அந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். ஆனா மக்கள்கிட்ட ஒரு 2 நாள் ப்ரோக்ராம் வரலன்னா திருச்சி கோட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, மதுரை கோட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, கோயம்புத்தூர் கோட்டுக்கு போயிட்டு வந்தாங்க என்று சொன்னால் புரிந்து கொள்வார்கள். ஆனா விமர்சனம் பண்றதெல்லாம் நிறுத்த மாட்டோம். நீங்க தப்புன்னு வேடி பார்த்துக்கணுமா? சரிங்க சார், நம்மளோட வழக்குகள்லாம் வந்து அப்படி அப்படியே நிக்குது, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு திரு ஃபெலிக்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டாரு, அவருடைய வழக்குகள் கூட திரும்ப பெறப்படல போல இருக்கு. என்னோட கோவைக்கு அவருக்கு மட்டும் தனியா ஆயிடுமா? விட்டுருவானா நானு? இல்ல போய் போட்டோ எல்லாம் எடுத்தாரு, என்ன பேசினாரு, வெறும் போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. போட்டோ எடுத்ததோட கிளம்புறாஜா? என்ன கோழி அவர் மட்டும் விட்டுருன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க? கோழி யாரையுமே அண்ட விடாதுன்னு நேத்து அவ்வளவு விளக்கமா சொன்னேன். நீங்க அப்புறம் அந்த கோழியை தாண்டி ஃபெலிக்ஸ் மட்டும் உள்ள நுழைவாருன்றீங்க. போய் போட்டோ எடுத்தா அந்த கோழி பிடிச்சிட்டு வந்துடும். அதேதான். எதுவும் பேசக்கூடாது சிஎம் கிட்ட. ஒரு 2 மினிட்ஸ் தான் டைம். போட்டோ எடுத்துட்டு அது மீறி இல்லையா நான் பேசுவேன்ட்டு சொல்லுங்க. நீங்க இன்னொரு போட்டோ எடுக்கும்போது உள்ளே அந்த 2 கோழி நின்றுட்டு இருக்குமே, என்ன பண்ணுவீங்க? அப்படி ஏதாவது சொன்னாருன்னு வச்சுக்க, அடுத்த வாட்டி போட்டோ எடுக்க உள்ள விட மாட்டான். அவ்வளவுதான். அது மாதிரி பேச முடியுமா? விஜயோட சொந்த ஜோசியர் பண்டிட்டே உள்ள போக முடியல, இதுல நீங்க ஒரு ஃபெலிக்ஸ் போய் எப்படியோ பேசிட்டு வந்துடுறாராம். ஆக தொடர்ந்து தவறுகளை சுட்டி காட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இவர்கள் செய்த தவறில் இருந்தே நிகழ்ச்சியை தொடங்குவது சரியாக இருக்கும். எனக்கு நான் அரசு பணியில் இருந்து விலகி கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் இப்போது லேட்டஸ்டான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னன்றது எனக்கு தெரியாது. நேத்து நம்ம நிகழ்ச்சியில கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். டிஎன்சி கேப் வெப்சைட்ல கம்பேஷன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் டீடைல் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு போட்டிருந்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த டேர்ம். சரி, அவர் சொல்றாரு என்னன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இணையதளத்தின் உள்ளே சென்று பார்த்தால் ரொம்ப நல்ல சிஸ்டம். தமிழகத்தில் எந்த துறையில் எந்த அரசு ஊழியர் இறந்தாலும் அவரது வாரிசுகள் இந்த இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க வேண்டும். எந்த துறையா இருந்தாலும் சரி. சோ அதெல்லாம் தொகுத்துக்கிட்டே வராங்க. எங்கே காலியிடம் ஏற்படுகிறதோ, எங்கே அரசு பணிக்கான தேவை எழுகிறதோ, அப்போ இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து அங்க போட்டுறது. சோ இப்போ பொதுப்பணித்துறையில் ஒரு அரசு ஊழியர் இருந்தால் பொதுப்பணித்துறையில் தான் 3 வேலை கிடைக்கும். இப்போது அப்படி அல்ல. பொதுப்பணித்துறையில் இருந்த அரசு ஊழியரின் வாரிசுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் கிடைக்கும். கால்நடை பராமரிப்பு துறையில் இருப்பவருக்கு மீன்வளத்துறையில் கிடைக்கும். மீன்வளத்துறையில் இருப்பவர் இறந்து போனால் நீர்வளத்துறையில் கிடைக்கும், வருவாய்த்துறையில் கிடைக்கும், காவல்துறையில் கிடைக்கும். இப்படி இதை தொகுத்துட்டாங்க. ரொம்ப அழகா அந்த வெப்சைட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போது பதிந்து விட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை என்னன்றதை அதிலே காமிக்கிறாங்க.
சோ போய் அந்த இணையதளத்துக்கு போய் பார்த்தா இன்றைய தேதிக்கு கருணை அடிப்படையில் பணிக்கு விண்ணப்பித்து காத்திருப்போரின் எண்ணிக்கை 8856. 8000 வச்சுக்கோமே. இந்த 8000 பேரை விட்டுட்டு நீங்க கரூர்ல இறந்தவங்களுக்கு எப்படி சர்டிபிகேட் முதல்ல வேலை கொடுத்தீங்க? கோர்ட்டு கேட்குமா கேட்காதா? ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு விண்ணப்பித்து காத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுமே. அவர் போய் சார் 10 வருஷமா வெயிட் பண்ணுறேன், இவங்க என்ன சார் இதுக்கு தூக்கி கொடுக்குறாங்க? எங்க அப்பா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் சார், இவங்க கரூர்ல சினிமா ஆக்டர் பார்க்க போய் உயர்ந்தவங்க சார், இவங்க எங்க அப்பா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஆபீசர் சார், எனக்கு இது உரிமை, சட்டபூர்வமாக எனக்கு இது எலிஜிபிள். கரெக்டா? அவர் எலிஜிபிள் இல்ல சார், புது ஸ்கீம் போட்டு நடுவில் சொல்லுறாங்க சார், வேணா கியூல என் பின்னாடி வர சொல்லுங்க சார். கரெக்ட் தானே? நான் 8 வருஷம் வெயிட் பண்றேன் சார், அவர் கருணை அடிப்படையில் கொடுக்குறா பின்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பின்னாடி வெயிட் பண்ண சொல்லுங்க சார். அண்ட் இது தாவேக்க இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா வேலை செய்யுமான்னு தெரியல. சில மீடியாக்கள் நேத்து போய் அந்த பணியில் ஜாயின் பண்ணி 4 வேலைக்கு வரதுமான்னு சொல்லிட்டாங்க கோர்ட்ல. அவர்களிடம் போய் பைட்டு போடுறாங்க, நீதிமன்றங்கள் கருணை காட்ட வேண்டும். எங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த 30 வருஷம் கஷ்டப்படுறீங்களா? நான் பேச வேணான்னு பாக்குறேன். குழந்தைங்களை தூக்கிட்டு வராதுன்னு சொன்னா 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போறீங்க. அந்த நெரிசல்ல இழப்பீடு கொடுத்தாச்சு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் தானே தலையில் இழுத்து போட்டு கொண்டது தாவேக்க அரசு. எல்லாரும் சொன்னாங்க வேண்டாங்க, தப்பு பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. உங்க அட்வொகேட் ஜெனரல் கிட்ட கேட்டாலே சொல்லியிருப்பாரு வேண்டாங்க. திங்க். சரி, நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க, விசாரணைக்கு வருது. அன்னைக்கு தான் நீங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அங்க கரூர்ல போய் அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அந்த மக்களை மேடைக்கு அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நாங்கள் அரசு பணி வழங்குவதை ஒத்தி வைக்கிறோம். முடிஞ்சு போச்சா? ரீசெண்டா இருக்குமா? கூட இருக்கு சொல்லிருப்பாங்க, நீங்க போய் கொடுங்க சார், பாத்துக்கலாம். எப்படி தடுப்பாங்க? ஒன்னா போய் கொடுங்க. அப்படி இந்த ஐடியா கொடுத்தவர் தான் அவசர அவசரமா யாருக்கும் முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் காப்பியே வர்றதுக்கு முன்னாடி நாங்க அப்பீலுக்கு போறோம் என்று சொல்கிறார். சோ இப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா மட்டும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருமா? சோ மீன்வைல் இவங்க எல்லாம் வேலை பார்க்கலாமா கூடாதாங்க சார்? எப்படிமா அந்த பதவி வழங்கிய அந்த அரசாணையை நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது. அந்த தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்தாலே ஒழிய இவர்கள் பணியில் சேர முடியாது. அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் இந்த ஆர்டர் ஒபே பண்ணி ஆகணும். சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆணையை தடை செய்கிறோம் ஸ்பெசிபிக்கா போடணும். ஏன்னா இப்ப நவ் தே ஆர் நாட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், ரொம்ப டீடைலா போல. இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். நீங்க 2 பேரும் தான் அந்த பணியில ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்னைக்கு இந்த மதுரை உத்தரவு வந்துச்சோ அன்னையில இருந்து நீங்க கவர்மெண்ட் சர்வன்ட் இல்ல. சொல்லி முடிச்சா? இப்போ உச்ச நீதிமன்றம் ஸ்பெசிபிக்கா உத்தரவு போடணும். மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலம் அரசு பணி பெற்றவர்கள் மீண்டும் பணியில் சேரலாம். இப்படி ஸ்பெசிபிக்கா ஆர்டர் பண்ணணும். அதை ஸ்டே பண்ணாலே நீங்க ஜாயின் பண்ணலாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா நவ் யூ ஆர் நாட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். அதான் இது ஒரு காம்ப்ளிகேஷன். இந்த காம்ப்ளிகேஷன் உருவாக்குனது இந்த கவர்மெண்ட் தான். இதோடு இதை விட்டுவிட்டால் எளிதாக போய்விடும். உச்சநீதிமன்றம் போனா மீண்டும் பஞ்சாயத்து தொடங்கும். சார் இப்ப இதெல்லாம் சுட்டி காட்டுறோன்றதுதான் சார் உங்களுக்கு கோவம். இவங்க கிட்ட போய் நம்ம உதவி கேட்கல. நீங்க டெண்டர் கொடுக்குறீங்க, அதுல ஒரு பெர்சன்டேஜ் கொடுங்க, இல்ல வந்து வழக்கறிஞர்களை நியமிக்கிறீங்க, எங்களோட வழக்கறிஞர்கள் நாங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம், அவங்கள நியமிங்கன்னா நம்ம சொல்லல. எங்களோட வீடு, நம்மளோட அக்கௌண்ட், உழைச்சு சம்பாரிச்சு வரி கட்டின பணம், அதை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் சுட்டி காட்டுறதுல வர கோவம் தானே உங்களுக்கு? சுட்டி காட்டுறதுனால கோவம் வந்துச்சுன்னா வந்துட்டு போகுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த பணம் அந்த வீடு எல்லாம் இல்லாம தானே வாழ்ந்துட்டு இருக்கான், செத்தா போயிடுவான். அதெல்லாம் நிறுத்த முடியாது. அமைச்சர் ஆகிற வரைக்கும் நண்பர்களா இருக்காங்க. அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னதான் சார் ஆட்டிடியூட் மாறுது? அதிகார போதை. அந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய போதையினால் தான் திமுக அழிந்தது. இப்போது போதையில் ஆட்டம் போடுபவர்களும் அழிவார்கள். ரைட்டுங்களா? அதனால இதை பத்திலாம் கவலை இல்லை. நமக்கு பணியில நம்ம மக்களுக்காக பேசுறோம், மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். நாம நமது விமர்சனங்களை வைத்துத்தான் தீர வேண்டும். தப்புனா தப்பு தான். ஏன் சரி நான் பாராட்டமே இனிக்குதாப்பா, அதனால் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வேறு வழி இல்லை. நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள், அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை நோக்கி புகழ் மாலைகளும் வரும், விமர்சன அம்புகளும் வரும். இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். திமுக மிரட்டலுக்கே அஞ்சல, இதுல அஞ்சோமா போங்கம்மா. அடுத்துதான் நீங்க தொடர்ந்து வந்து அரசு சொல்லிட்டே இருந்தீங்க, இந்த டாஸ்மாக் துறையை தனியார் மயப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு எம்ஆர்பி ரேட்டுக்கு வீங்க அப்படின்னு சொன்னா அவங்க இல்ல 20 ரூபா நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிருந்துச்சு. நீங்க தனியார் மயப்படுத்த சொன்னீங்க, அதுக்கான முன்னெடுப்பு அரசு எடுக்குது நீங்க செய்தி வந்திருக்கு சார். அது மட்டும் இல்ல சார், நேத்து விருதாச்சலத்துல ஒருத்தர் பாட்டிலுக்கு 5 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு, அதுக்கே அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு சஸ்பெண்ட் பண்ணல. டாஸ்மாக் கடையில ரெகுலரா நடக்குது. 10 பேர் வாங்குறாங்கன்னா அதுல ஒருத்தன் பஞ்சாயத்துல இருப்பான். ஏன் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குற அப்படின்னு ஏற்கனவே ஒரு 90 போட்டு வந்திருப்போம். திடீர்னு ஒரு 200 ரூபா கிடைச்சிருக்கும். கிடைச்சோன்னா இப்ப போய் பேசுவோம், தண்ணியோட போனா வரலாறு என்று போவோம். இவனுங்க அது பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு 10ல ஒருத்தன் தான் கேட்பான். ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் தான் தர பண்ணுவாங்க. பெரும்பாலும் கொடுத்து வச்சுட்டு போவாங்க. 1500 ரூபா கொடுத்து ஃபுல்லு வாங்குறாங்க, 2000 ரூபா கொடுத்து ஃபுல்லு வாங்குறாங்க. 20 ரூபா பெருசா இதாயிடுமா, பெரும்பாலும் கொடுத்துருவாங்க. இந்த ஒருத்தர் 2 பேர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அவங்ககிட்ட இவங்க விட்டுணும். ரைட்டா? என்ன சார் 10 ரூபா தானே என்ன சார்? அது மாதிரி அந்த விருதாச்சல கடையில் சொன்னீங்களா 5 ரூபா என்னன்னு சொன்னோன்னே இந்த வீடியோ எடுக்கிறோம். எடுத்த உடனே வீடியோ தானே எடுத்து விஜய் கணிப்பு வீடியோலயே சொல்லி முடிச்சிட்டாங்க. அவர் மட்டும் இல்ல, கூட இருந்த 2 பேர் சொல்லியும் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பாரு. இதான் நீ சூப்பர்வைஸ் பண்ற லட்சணமா போட, இது கரெக்ட்ன்றேன் நான். கரூர் கேங்கை வைத்து செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த தொழிலாளிகளை மிரட்டும் போது நான் இந்த தொழிலாளிகளின் பக்கம் நின்றேன். இவன் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவன் அதுக்கு ரவுடி விட்டு மிரட்டுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு நாங்க சம்பளம் கம்மியாகுது, கஷ்டப்படுறோம், நின்று நேகுறோம், இது மாதிரி 1000 காரணத்தை சொல்லிட்டு நாங்க 10 ரூபா வாங்கணும்னு சொன்னா உங்க பக்கம் நிக்க முடியாது. இத்தனைக்கே சம்பளத்தெல்லாம் உயர்த்தி வர கொடுக்குறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் லட்சாதிபதிகள். 2003ல இருந்து இந்த துட்டை வாங்கி இருக்கிறீங்க. 23 வருஷம் ஆகுது. பாக்குறதுக்கு தான் 10 ரூபாய், சிறு தொழில் 2 ரூபா, அதுக்கப்புறம் 5 ரூபா, கொரோனா பீரியட்ல இருந்து இது 10 ரூபா. அவ்வளவு கஷ்டமா இருந்தா வேலைக்கு வராது பாஸ்.
இதே டாஸ்மாக் ஊழியர்களுக்காண்டி இவங்களே அந்த ஊழியர்களே அந்த பாட்டில் வாங்கி வைக்கணும்னு சொல்றப்ப இது ரொம்ப சுமையா இருக்குங்க, மாத்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்ல சார். ஆமா, எவ்வளவோ பேசியிருக்கோம்பா, இப்பவும் பேசுவேன். யோ, அவனுக்கு நீ கொடுக்குற அந்த கார்வா சம்பளத்துக்கு அவன் பாட்டில் வேற வாங்கி வச்சிருப்பானா பண்ணாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம இல்லையா? இவர்கள் நிறுத்த போவதே இல்லை. அதான் சார், இது வந்து ஒரு கேஷ் கவ். ஆமா, இது சார் டக்குனு தனியார் மயப்படுத்துறேன் அப்படின்றாங்க. தம்பி, ஒரு சேல்ஸ்மேனுக்கு மாசம் 3 லட்சம், இந்த 10 ரூபா காசு மட்டும் சொல்றேன். சூப்பர்வைசருக்கு 6 லட்சம். அப்ப இவங்க சம்பளம் கொடுத்தாலும் இவங்க மாத்த முடியாது, என்ன உயர்வு பண்ணி கொடுத்தாலும். 3 லட்சம் கொடு, அப்போதும் மாற மாட்டார். இப்போவே 3 லட்சம் வருதுன்னா இன்னொரு 3 லட்சம் வந்தா எப்படி இருக்கும்? 23 வருஷமா வாங்கி பழக்கப்பட்டவர்களை ஒரு நாளில் நீங்கள் மாற்ற முடியுமா? அதனால் டிடி நெக்ஸ்ட்ல மட்டும்தான் இந்த செய்தி வந்திருக்கு. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள கடைகளை தனியார் மயப்படுத்தி விட்டு இந்த ஊரக பகுதிகளில் உள்ள கடைகளை ரிட்டைன் பண்றது அப்படின்ட்டு ஒரு திட்டத்தில் இருக்கிறார்கள். முதலில் இது ஒரு நல்ல தொடக்கம். அந்த ரூரலுக்கு வரேன் நான். இதனால் நிச்சயமாக வருவாய் இழப்பு ஏற்படாது, புரிந்து கொள்ளுங்கள். சோ இதை மனதார வரவேற்கிறேன், மனதார பாராட்டுகிறேன். அரசாங்கத்தோட வேலை சாராயம் வைக்கிறது இல்லை, ஓகேவா? இன்னொன்னு, தனியார் கடை தரமா இருக்கும். பாண்டிச்சேரி போயிருக்கியா? போயிருக்கோம். போனோம்ல சார், நம்ம இங்க போனோமா மது கடைக்கு? அது கிடைக்கும் போல தரமா இருக்கும் கடை பாண்டிச்சேரியில். சாதாரண கடையில தரமாக இருக்கும், சரியா? உணவு தரமா இருக்கும், ஓகே? அது மாதிரி இங்க பிரைவேட்ல அவன் பண்ணின்னு போறான். நீங்க ஆகிற வேலையை பாருங்க. அவன்கிட்ட வசூல் பண்ண வேண்டிய வரி, வசூல் பண்ண வேண்டிய கட்டணத்தை வசூல் போட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. இது உங்க வேலை இல்லை. திரு அன்புமணி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குடிப்பழக்கம் அதிகமாகும். சரி, இப்ப கம்மியாகுமா? இது என்ன லாஜிக்? கவர்மெண்ட் வித்தா கம்மியாகும், தனியார் வித்தா அதிகமாகும். நான் அவர் சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தனியார் இன்னும் கொஞ்சம் கவர்ச்சிகரமா வைப்பான், இன்னும் நிறைய பேர் போய் குடிப்பாங்க. எப்படி தான் குடிக்க தான் சார் போறாங்க, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. சொசைட்டி இன்னைக்கு மாறிடுச்சு. அன்புமணி போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது எடுபடாது. நீங்க நாளைல இருந்து போய் அரசாங்கம் வந்து குடியை நிறுத்துப்பான்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ண நிறுத்திடுவாங்கப்பா. இன்னொன்னு, அந்த வருவாய் நம்பி தான் அரசு ஓடிட்டு இருக்கு. அப்புறம் எங்க இருந்து கொடுப்பீங்க? தாய்மாமன் சீர். ஊரக பகுதிகளில் ஏன் டாஸ்மாகே அந்த விற்பனை உரிமையை வைத்திருக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறது அரசு? சொல்லுங்க. ஊரக பகுதியில் நல்லா சேல்ஸ் போகாது, மானிட்டர். ஊரக பகுதியில சேல்ஸ் போகாது. டவுனுன்னா இங்க நல்ல கடை போடலாம், வியாபாரம் நல்லா நடக்கும். ஊர்ல ஒவ்வொரு தேனியில கிராமமா டவுனா? டவுன். இவங்க ஊர்லாம் போனீங்கன்னா கிராமம், ஓகேவா? எங்கிட்ட ஒரு தெரு இருக்கும், அங்க ஒரு தெரு இருக்கும். அங்க போய் எங்க கடை போடுவேன், புரியுதா? எங்க ஊரும் திருச்சி, தஞ்சாவூர் 2 சைடும் சரி, எங்க கடை போடுவோம். இப்பவே பார்த்தா நீ பல டாஸ்மாக் கடை வயல்ல தான் வச்சிருப்பாங்க, பாத்திருக்கியா? யாராவது ஒரு சிலர் விவசாயமே பண்ற ஐடியால இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, இருப்பாங்கல்ல, விவசாயம் பண்ண முடியாது. இல்லைன்னா இப்பவே பல பேர் கௌரவத்துக்கு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ சில பேர் விவசாயம் பண்ணாம தரிசா போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி. அது இந்த சாலை ஓரமா சில நிலங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல தான் இன்னைக்கு பல கிராமங்கள்ல பல டாஸ்மாக் கடைகள் இருக்கு. அந்த வயல பார்த்தா வெறும் பாட்டில், பிளாஸ்டிக் கிளாஸ் கிடக்கும், ரைட்டா? அங்க போய் எவன் கடை போடுவான்? அதற்காக அந்த உரிமத்தை அரசு வச்சுக்கணும்னு முடிவெடுத்திருக்கு. நான் ஆந்திர மாடலை தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பெல்ட் ஷாப்ஸ் அங்க ஒரு கான்செப்ட் இருக்கு ஆந்திரால. அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு டாஸ்மாக் அவுட்லெட் கிடையாது, பொட்டி கடை. அவரால் அந்த பொட்டி கடையில எவ்வளவு சரக்கு விற்க முடியுமோ அவ்வளவு சரக்கு விற்பார். சாதாரண பொட்டி கடை. அந்த பெட்டி கடையில் வேறு சில பொருட்களையும் விற்பனை செய்யலாம், அதோடு சேர்த்து மதுவையும் விற்பனை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராமத்துல 2 தெரு தான் பாருங்க, அந்த 2 தெருவுக்கு ஒரு கடை தர முடியுமாங்க? ஆனா அந்த ஊரில் இருப்பவர்களும் மது குடித்து பயன்பெற வேண்டாமா? அப்ப அதுக்கு தான் இந்த பெல்ட் ஷாப்னு வைப்பாங்க. 2 கிராமம் 3 கிராமத்துக்கு சேர்த்து இந்த கான்செப்ட் ஆந்திரால இருக்கு. நந்தகுமார் சும்மா தான் உட்காந்துருக்காரு, போய் எல்லாம் அந்த தொழிலாளிகளை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவரை ஆந்திராவுக்கு அனுப்புங்கள். அங்கே சென்று அந்த பெல்ட் ஷாப் கான்செப்டை படிச்சுட்டு வந்து அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மொத்தமா விட்டுணுன்றதான் என்னோட விருப்பம். அரசாங்கம் அது என்ன பாதி நகரத்துல மட்டும் கொடுத்துட்டு ரூரல்ல, இதுதான் காரணமா இருக்கும். ரூரல்ல எவன் கடை போட வர போறான், ஏலம் எடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் காரணமா இருக்கும். பெல்ட் ஷாப்ஸ் அங்க கொடுத்துருங்க பாருங்க. அந்த பெல்ட் ஷாப்ஸ்ல எப்படி நீ விற்பனையை கட்டுப்படுத்துவ, எப்படி சரியா செயல்படுவேனா? அந்த ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல, அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வரும்ல, அவங்கள வச்சு கண்ட்ரோல் பண்ண சொல்ல வேண்டியதான். அவர் டூயிங் இன் ஆந்திரா, அவரே பண்ண வேண்டியதான். உள்ளபடியே மனதார இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமானால் தாவேக அரசுக்கு அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார், நேற்று காவிரி ஒழுங்குமுறை அந்த குழு வந்துட்டு ஆய்வு பண்ணிட்டு 3500 கண்ணாடி வந்துட்டு 5 நாளைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு சொல்லியிருக்காங்க. அதற்கு கர்நாடக அரசால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னிடம் சில அதிகாரிகளே பேசினார்கள். நீ என்னப்பா சிஎம் கர்நாடகா போகணுன்ற, நம்ம தான் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சிட்டோமே, நம்ம அவன் போய் அங்க போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு அத்தாரிட்டி, அது ஒரு காவிரிக்கென்று இருக்கக்கூடிய ஒரு மேலாண்மை குழு, அவங்க இன்னைக்கு காவிரியில் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நீர் இருப்பை பார்த்துவிட்டு தமிழகத்தின் தேவையையும் பார்த்துவிட்டு, அப்ப 3500 அடி 15 நாளைக்கு கொடுப்பா, அவங்களோட இந்த சம்பா பயிர் பழச்சுக்கும்பா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அதெல்லாம் விட முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. பிஜேபி விட்டுதான் பாரு, விட்டுவியா? ஓ நீங்க 2 பேரும் அங்க கூட்டணியில் இருக்கிறதுனால கர்நாடக மக்களுக்கு துரோகம் இணைத்து விட்டு தமிழர்களோடு கை கோர்க்கிறாயா? ஒத்துத்தான் பாரு ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நீங்க 2 பேரும் தான் டிகே சிவகுமார் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? உச்சநீதிமன்றம் போடாமா? அவ்வளவுதான் முடியாதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு 2 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போதா சார்? அவ்வளவு ஜெயிச்சுட்டு மறுபடியும் கம்முன்னு உட்கார வேண்டியதான். அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் போக தெரியாதா? அங்கே எல்லாரும் என்ன சொல்றாங்க? அப்பீலுக்கு போ, இதற்கு தடை விதிக்க நீங்க உடனடியாக மனு தாக்கல் செய்யுங்கள் என்று அதிகாரிகளுக்குள்ள ஆலோசனை பண்ணியிருக்காரு டிகே சிவகுமார். அதாவது இதை விடாம இருக்கிறது எப்படின்றது ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு, ரைட்டா? இதுதான் சிச்சுவேஷன். சோ அங்க கர்நாடகத்திற்கு போகாமல் நீங்கள் உச்சநீதிமன்றம் சென்றிருந்தால் மட்டும் என்ன நடந்திருக்கும்? உச்சநீதிமன்றம் ராணுவத்தை அனுப்பி கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுங்கள்னு உத்தரவு போடுமாப்பா? ஆகாது இல்ல? அதுக்கு இது பெட்டர் இல்லையா? போய் பேசட்டோன்றேன். பாகிஸ்தானோடு நதிநீர் பங்கீடு செய்து கொள்கிறோம், பக்கத்து மாநிலத்தோடு நதிநீர் பங்கீடு செய்து கொள்ள முடியாதா? நம்ம சகோதரங்க தானே போய் பேச, என்ன பிரச்சனை போய் பேசுறதுனால? இது ஒருத்தர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்ன்றாரு. அதுக்குள்ள ஒரு குளத்தூர் கோமான் தமிழகத்தின் உரிமைகளை அடகு வைத்து விட்டா, இன்னும் வைக்கல.
வைக்கலாமான்னு போய் பேச போறாங்க. பாருங்க, உங்களோட சிக்கல் எல்லாம் எங்களுக்கு புரியுது. ஒரு 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 18 டிஸ்ட்ரிக்ட்ல பயிர் கறியிடும். ஓகே, விதைச்சிட்டு உட்காந்துருக்கான் விவசாயி. ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும்போது 3500 விட முடியாது, ஒரு 2000 விடுறோம்னு சொல்லணும். 10,000 தான் அது. சரி, 5000 அடி விட்டாதான் நமக்கு ஓரளவுக்கு இதா இருக்கும். 10,000 தான். போய் பேசி ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும். அவங்க மீண்டும் மீண்டும் குடிக்க தண்ணி இல்லைன்றதை அவங்க சொல்றாங்க. கவனிச்சிங்களா நீங்க? யோ, நீ விவசாயத்துக்கு கேட்கறாங்க, குடிக்க தண்ணி இல்லையான்றாங்க. நீங்க என்ன பேசுவீங்க அவங்ககிட்ட போய்? சரி, இது ஒரு சிக்கலான பிரச்சனை, 100 வருஷ பிரச்சனைங்க. ஜாம்பவான்களால் தீர்க்க முடியாத பிரச்சனை. விஜய் தீர்த்து விடுவாரா? பட் விஜயோட இனிஷியேட்டிவ் பெட்டரா இருக்கு இல்லையா? நான் உச்ச நீதிமன்றம் போறேன், உலக நீதிமன்றத்துக்கு போறேன்லாம் சொல்லாம நானே போறேன். ஏன்னா போய் முயற்சி செய்யட்டும், நல்ல விஷயம். அங்க ஏற்கனவே மாண்டியால பிரச்சனை போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? விடாதே தண்ணீரை விடாதே அப்படின்னு அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கர்நாடகத்துல தான் பிஜேபி சொன்னேன்ல, விட்டுருவியோ அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி. சோ பாப்போம், லெட் அஸ் ஃபைண்ட் a solution, that's all. அடுத்து எஸ்பி மேனேஜரை மூக்க அழகிரி அவங்களோட மகள் வந்துட்டு போய் கணத்தை அரைஞ்சாங்க. நேற்று கூட பேசியிருந்தீங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டமா, பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு பேசியிருந்தீங்க. நேற்று கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு சொந்த ஜாமீன்ல வெளியிட்டாங்க சார். இந்த அளவுக்காவது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததே என்று மகிழக்கூடிய நிலைமையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், எல்லோருக்கும் இந்த சலுகையை நீங்கள் அளிப்பீர்களா? நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஊழியர்கள் சங்கம், அதிகாரிகள் சங்கம் இருவரும் சேர்ந்து மதிய இடைவேளை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நீங்க கூப்பிட்டு சம்மன்லாம் பண்ணீங்க, விசாரிச்சீங்க, ஸ்டேஷன்லயே பெயில விடுறீங்க. ஏன் கோர்ட்ல போய் பெயில வாங்கட்டுமே? நாங்க எல்லாரும் அப்படித்தானே வாங்குறோம். அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு எல்லாம் இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். அப்போ கை நீட்டாம அமைதியா இருக்கணும். அழகிரி மகன்னா போய் படிச்ச அரசு அதிகாரியை போய் அறைவீங்க நீங்க. அப்போ ஜெயிலுக்கு ஒரு வாரத்துக்கு அனுப்பி வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து அவங்க கிட்ட இருந்து நல்ல வாக்குமூலம் எல்லாம் வாங்கிட்டாங்களாம். சோ கஸ்டடி எல்லாம் தேவையில்லை, ஜாமீன்ல விடுறோம் அப்படின்றாங்க. சரி, ரைட்டு. உங்களை கைது பண்ணாங்க, எது கைது பண்ணாங்க? நீங்க ஓடி போயிருவீங்களா? ஜேர்னலிஸ்ட் தான் நீங்க. என்ன எது கைது பண்ணாங்க? நான் ஓடி போயிருவேனா? எனக்கு இதுதான் பொழப்பு, யூடியூப் சேனல் நடத்துறது. நான் எங்க ஓடி போறேன்? ஏன் மற்றவர்களுக்கு இந்த சலுகையை நீங்கள் காட்டுவதில்லை? அதான் சார், இப்ப நானும் ஒரு பெண்ணுன்ற அடிப்படையில ஒரு ஜேர்னலிஸ்ட் நெல்லூர்ல இருந்து கைது பண்ணி கூட்டிட்டு வந்து கஸ்டடி எடுக்காம கார்ல ஒரு மரத்து நிழல்ல நிக்க வச்சு. அருண் பொண்டாட்டி தானே உங்களை விசாரிச்சது? துரை ரவிக்குமார் அவர் தான் சொல்றேன் சார். போன் வருது சார், அப்பப்ப எடுத்துட்டு போய் வெளியில பேசுறாரு. ஏன்னா அது என்ன தகவல்னு எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதான். கைது பண்ணட்டுமா வேணாமா அப்படி ரகசியமா பேசுறாங்க. ஒரு அருண் பொண்டாட்டி மாதிரி என்ன ஊர்ல எந்த அதிகாரி காசு இல்லையா? ஏன் உங்க சார் அவரை பத்தி மட்டும் பேசுறாரு? வருத்தம் பொண்டாட்டியா நீ? நான் கேக்குறேன், துடிக்கிற அவனை பத்தி பேச உனக்கு என்ன வந்துச்சு? என்ன வழக்கோ அதை பத்தி விசாரிச்சுட்டு போனோம் இல்லையா? அப்போ இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எல்லா பொய் வழக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொய் வழக்குக்கு இன்னும் நீதிமன்றம் போயிட்டு இருக்கணும். சோ எனக்கு, நான் இதை பொது சமூகத்தின் முன்னால் வைத்து விடுகிறேன். நாங்கள் சந்தித்தது எல்லாமே பொய் வழக்குகள். எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றது தெரியும். சிசிடிவி முன்னாடி அறைது ஒரு பேங்க் ஆபீசரை. அதுதான் விசாரணையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் மேடம் சிசிடிவி கேமரா முன்னாடி போய் அரைஞ்சிருக்கீங்க? சிசிடிவி மேல ஒரு துணியை போட்டு 2 அப்போ அப்படி இருக்கலாம்ல. சோ நான் சமூகத்திடம் விட்டு விடுகிறேன், அவ்வளவுதான். இது செல்வம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம், செல்வம் இல்லாதவர்கள், செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம். இதுதான் இன்னைக்கு நாட்டில் நடக்குது. திருப்பி அத்தனை வழக்கில் எங்களை கைது பண்ணி 3 குண்டர் சட்டத்தை போட்டு கொடுமைப்படுத்தினீர்கள். செந்தில் பாலாஜியை கைது செய்ய மாட்டேங்கிறீர்கள், ஏவாவேலுவை கைது செய்ய மாட்டேங்கிறீர்கள். நேற்று மாவட்ட செயலாளர் மீது அந்த பாலியல் புகார் வந்துச்சு, அவர் இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல சார். ராணிப்பேட்டை. ஆமா சார். என்னமோ ஒரு விஜய், அது மட்டும் இருக்கு. விஜய் இந்த பேருக்கு முன்னாடி அவர் கைது செய்யவில்லை. எனக்கு ஜூனியர்ல பெரிய ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அந்த சாட்ஸ் எல்லாம் பார்த்தேன், இன்ஸ்டா சாட்ஸ் எல்லாம். கட்சியில் தானே சார் வந்து பொண்ணு, எதுக்கு தேவை அதெல்லாம் பேசுற நீ? சார் அடுத்து நேற்று தான் பேசிக்கிருந்தீங்க, என்னங்க உங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை ஃபுல்லா அப்படி மந்தமாயிச்சு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தா நீங்கள் சொல்லியிருந்தீங்க, என்னங்க ரைடு எதுவும் நடக்கல, ஸ்டார்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் ரைடு நடந்திருக்கு சார். மனது வேதனைப்படுகிறது. அண்ணனை மீண்டும் எப்படி சோதிக்கிறீர்கள்? இப்போதுதான் திருவள்ளுக்கண்ணி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு தினமும் வந்து வேதனையோடு நடந்து கொண்டிருக்கிறார். இப்போது மீண்டும் அவர் மீது ஒரு வழக்கு, ஒரு சோதனை. ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் வந்து எடுத்துட்டு போனாங்க, அடுத்து இடி வந்து எடுத்துட்டு போனாங்க. இப்போ சமீபத்தில் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற கேஸ்ல வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி என்னதான் இருக்கு எங்க அண்ணன் வீட்டுல திருப்பி போயிட்டு இருக்கீங்க? ராத்தீஷ் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய் எந்த வருஷம் ஆகுது? இப்போ போய் 174 போய் தேடிட்டு இருக்காங்க விஜிலன்ஸ் போலீஸ். அப்ப எங்க தேடணும்னு சொல்லுங்க நீங்க கரெக்டா. அப்புறம் உங்ககிட்ட நிகழ்ச்சியில சொல்ல முடியும், தனியா சொல்றேன். சோ இது மதுபான கொள்முதல் தொடர்பான ஊழல், முழுமையான தகவல்கள் வந்ததும் அதை பற்றி விரிவாக பேசுவோம். இப்போது பூர்வாங்கமாக நான் என்னுடைய கணிப்பின்படி ஏற்கனவே அந்த மதுபான விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் கிடைத்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து இங்கு அனுப்பி டாஸ்மாக் நடத்திய மதுபான கொள்முதலில் பெருமளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. எங்களுக்கு இந்த ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று அமலாக்கத்துறை அண்ணன் நேருவுக்கு அனுப்பியது போல ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கும். அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சோதனை நடைபெறுகிறது. சோ இப்படியும் 2 நாட்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையோட செய்திக்குறிப்பு வரும், அரசிடமிருந்தும் செய்திக்குறிப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதுபோல் வேகமாக நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் என்றுதான் உங்களிடம் கேட்கிறோம். இதற்குத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். வெறுமன ஜனநாயகத்துல சவுக்கு எடுத்து வில்லன்களை அடிச்சால் மட்டும் போதாது, நிஜத்தில் அதை செய்யுங்கள். நாங்கள் உண்மையான ஜனநாயகன் என்று உங்களை வரவேற்கிறோம். இந்த மதுபான கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேட்டுல தான் அந்த படத்தை வேற எடுத்து தொலைச்சாங்க. என்ன படம் பார்த்தேன்? பராசக்தியா தான். விளங்காத படம். இட்லி கடை. இட்லி கடை. ஆமா, ஃபர்ஸ்ட் படம். அவார்டு வேற கிடைக்கல. வேதனை. அட்லீஸ்ட் இந்த பராசக்திக்காவது கொடுத்துருக்கலாம், அந்த டேரக்டருக்கு சம்பளத்தையாவது கொடுத்துருக்கோம். அதையும் கொடுக்காம ஏமாத்திட்டீங்க பாவிகளை. இப்ப இது வச்சு நல்லா ஓடிச்சப்பா இதயம்
முரளி. முரளி படம் நல்லா இருக்குன்னாங்க, ஓடிச்சு என்னன்னு தெரியல. சரி, போய் பாரு. இப்ப பார்த்து அந்த பையன் டான் பிக்சர்ஸ் உதவி செய்யணுமா? 120 கோடி நஷ்டம். 130 ரூபா ஹெல்ப் பண்ணிருக்கேன், 130 ரூபா ஹெல்ப் பண்ணிருக்கேன், போய் பார்த்து அந்த படத்தை. இதே முரளியா? ஆமா சார். வெரி குட், வெரி குட், சிறப்பு. வேற படமே ஓடலன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். நல்ல பையன். பாவம் ஆகாஷ் பாஸ்கர் கரத்தை வெளிப்படுத்து, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு பாவத்தை. சோ இப்போது மீண்டும் அமலாக்கத்துறை இந்த வழக்கை வைத்து உள்ளே வரும். சரியா? இப்போ ஏற்கனவே அந்த டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் கட்டணம் வாங்கியது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த திரு அபய்குமார் சிங் அவர்களிடம் அந்த எஃப்ஐஆர் போல க்ளோஸ் பண்ணுப்பா, எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணா ஈடி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, க்ளோஸ் பண்ண அண்ணனுக்கு நீ என்ன தருவ அப்படின்ட்டு கேட்கிறாரு. அண்ணனுக்கு அந்த தகவல் ஆணையர் பதவி தரேன்பா என்று அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணேன், மணல் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணேன். ரிட்டையர் ஆன உடனே அவருக்கு இந்த தகவல் ஆணையர் பதவி கொடுத்தாங்க. இவங்க வந்து ரிசைன் பண்ணி ஓடுறியா, விசாரணை போடவா அப்படின்னு வணக்கம் ஜி அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. ஜோதி நிர்மலா சாமிக்கு இருக்கிற தைரியம் அவருக்கு இல்ல போல. அவருக்கு இல்ல. ஜோதி நிர்மலா சாமி சரி செல்லும் போது அந்த தைரியம் இருக்கிறதா என்பதை பார்க்கத்தான் போகிறேன். நானும் விட மாட்டேன். அவங்க வீர மங்கை கடைசி வரைக்கும் போக மாட்டாங்க. பார்க்கலாம்ப்பா. மதுபானம் ஆரம்பிச்சிட்டீங்க. மதுபான ஆலை உரிமையாளர் சாஜி புருஷோத்தமன் அவர்களோட வழக்கு நேற்று உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு சார். உச்சநீதிமன்றம் நீங்க சரணடை வேண்டாம்னு சொன்னாங்களா? இல்ல, உயர்நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இவருக்கு ஏதோ ஸ்பைன்ல பிரச்சனையா சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எந்திரிச்சே நிக்க முடியல அவரால. வேதனை. அதனால வீடியோ கான்பரன்சிங் கால்ல வரேன் அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, போய் நேர்ல ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம். நீதி வென்றது சார். அந்த ஒரு போட்டோ காட்டுறேன் பாருங்க. தினக்கூலி. சரியா? 2 பசங்க, ஒருத்தன் பேரு வாசு, இன்னொருத்தன் பேரு முனிராஜ். சரியா? 13 வயசு முனிராஜுக்கு. அந்த முனிராஜோட திறமை சிறப்பா மிமிக்ரி பண்றது. கண்ணை மூடிட்டு ஒரு குரலை கேட்டோம்னா அப்படியே பேசக்கூடிய திறமை இருக்கு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க பேட்டியில. கூலி வேலை செய்தவங்க அம்மா. அந்த பையன் தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கும் போது இந்த சாஜி புருஷோத்தமன் 13 கார்ல ஏத்தி கொண்டுடுறாரு. ஹால்ஸ் ரோட்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஃபுல்லா குஷ்டு பீச்சுக்கு போறதுக்காக போறாங்க. போற வழியில ஒரு பெட்ரோல் ஜீப் நின்று இருக்கு. நேரம் அந்த ஜீப் மேல விட்டு அதை தாண்டி பிளாட்ஃபார்ம்ல படுத்து உறங்கி கொண்டிருந்த இந்த ஏழைகளை மீது விட்டு பெரிய பையன், சின்ன பையன் அடியோட போயிடுச்சு. பெரிய பையன் இறந்துட்டான். இந்த மிமிக்ரி பண்ணுவான்னு சொன்னால இந்த வழக்கே 13 வருஷம் நடந்துட்டு இருக்கு போல. 2013 அந்த ஆக்சிடென்ட். காலையில இந்த உச்சநீதிமன்ற செய்தியை படிச்ச உடனே தான் அது எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் டீட்டெயில்ஸா மறந்துச்சு. அப்பவே எஸ்கேப் சாஜி புருஷோத்தமன். ஹிட் அண்ட் ரன் போல. எல்லாம் போலீஸுங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சி. போலீஸும் விடல. ஜார்ஜ் கமிஷனர் நினைக்கிறேன், சரியா நினைவில்லை. நேரம் அந்த எம்பி மதுபான ஆலைக்குள்ளே பூந்துட்டாங்க. அப்பா வீட்டுக்கு பூந்துட்டாங்க. நேரா எம்பி புருஷோத்தமன் வீட்டுக்கு பூந்துட்டாங்க. எல்லாம் பூந்தாதுன்னு பண்ண உடனே வேறு வழியின்றி வந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியான நிலையில் அவர் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து வந்து சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்படுகிறார். அந்த குடும்பத்துக்கு உதவி எல்லாம் செஞ்சிருக்காரு. தட்டி ஓகே, நீங்க செஞ்சுதான் ஆகணும், உயிரை பறிச்சிருக்கீங்க. இப்போ அந்த வழக்கு நடக்குது. யாரு அப்பியர் ஆயிருப்பாங்க சொல்லுங்க? நான் படிச்சேன், முகுல் ரோத்தகி. நான் அது பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு பெரிய பணக்காரங்க அப்படின்னு. 50 லட்சம் போச்சு. கூட வாங்கிப்பாரு. கூட வாங்கிப்பாரு. எப்பா நம்மளா இருந்தா என்ன தூக்கி உள்ள வச்சிருப்பாங்கப்பா. 50 லட்சம் போச்சான். விட்ரா பண்ணிட்டாங்க. பண்ண உடனே எனக்கு பாருங்க, நீங்க ஒரு நார்மலான ஒரு லாரி டிரைவர், ஒரு கார் டிரைவர், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னா விடுமா சட்டம்? மது போதையில போய் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு ஒண்ணு இல்ல கோர்ட்டு இன்னொன்னு விடுதலை கூட பண்ணலாம் அந்த நீதிமன்றம் இல்லையா? அதுக்கு கூட நான் பேர் ஆக மாட்டேன். இதுக்கு உச்ச நீதிமன்றம் போறீங்க நீங்க? இதுக்கு இங்க இருக்கிற எக்மோர் கோர்ட்ல போய் பேரா இருக்கலாம் ஐயா. இந்த நான் போயிட்டு வரல காலையில. இல்ல அவங்க சொல்றாங்க, நாங்க ஒருவேளை தண்டனை கொடுத்துச்சுன்னா உயர் நீதிமன்றம் நாங்க 2 வாரத்துல ஆஜராகிறோம் அப்படின்னு. அப்ப ஸ்பைன் சரியாயிடுமா? எப்படி விட்டுறீங்க பாத்தீங்களா? மாட்டினியா? அப்ப மட்டும் எப்படி ஸ்பைன் சரியாகும்? ஒரு வாரத்துல ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஜி பூம்பா ஸ்பைன் சரியாகு. உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை வழங்கியது ஒரு தமிழர். கூடுதல் சிறப்பு. போங்க பாஸ் என்று இந்த மாதிரியான ஒரு சில தீர்ப்புகள்லாம் நீதிமன்றத்தின் மதிப்பு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. சோ சொன்ன உடனே நாங்களே வித்ரா பண்ணிக்கணும். போ ஃபீஸ் வாங்கிட்ட 1 கோடி அப்படின்னு நினைத்திருப்பார்கள். அப்புறம் வந்துருச்சு. இப்ப போய் தான் ஆகணும். அநேகமா 30 என்று நினைக்கிறேன் தீர்ப்பு இந்த விசாரணை நீதிமன்றத்துல. சோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இதை இப்படி பேசணும். இன்னைக்கு தான் போய் எல்லாத்தையும் படசெல்லாம் படிச்சு பார்த்தா இந்த வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனதெல்லாம் மறந்துருச்சு எனக்கு. இந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல இந்த விபத்து இது ஞாபகம் இருக்கு எனக்கு. எம்பி குரூப்பும் ஞாபகம் இருக்கு. இந்த பையன் தப்பிச்சு போனது அது இதுன்றதெல்லாம் ஞாபகம் இல்ல. அப்பதான் அந்த இந்துல அந்த செய்தியை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கூடுதல் செய்தி வருது. நேரம் அந்த பையன் உயிரோட இருந்தா விஜய்க்கு ஓட்டே போட்டிருப்பான். விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்க கூடும். பெரிய மிமிக்ரி. விஜய் கட்சியில எம்எல்ஏவா இருந்திருப்பான். தேவைகளை சேர்ந்து சீட்டு வாங்கி தான் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்க முடியாதா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு சார். சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும். அப்போ அந்த விமான நிலையத்துல புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு கூட்டிட்டு வர்றாங்க போலீஸ். அந்த பையனை பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுத்து விட கூடாது என்பதுக்காக போலீஸ் ஃபைல வச்சு மறைக்கிறாங்களாம். அப்போ ஒரு போட்டோகிராஃபர் ஏறி ஃபைல புடிங்கி பறக்க விட்டுட்டு போட்டோ எடுத்துருக்காங்க. எல்லாம் நடந்திருக்கிறத போது இன்னைக்கு காலையில படித்த உடனே தான் எனக்கு இந்த படசெல்லாம் அது மறந்துட்டேன் நான். அது ரொம்ப 13 வருஷம் ஆச்சுல்ல, நினைவில்லை. அடுத்ததா இது சோளிங்கர் தொகுதி தாவேக எம்எல்ஏ கபில் வந்து செய்தியாளர் தாக்குனதா நேற்று செய்திகள் ஃபுல்லா பரவிட்டு இருந்துச்சு சார். உண்மையிலே அங்க என்னதான் சார் நடந்துச்சு? இவர் இந்த ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது இந்த யூடியூப் சேனல்ல யாரோ ஒரு சிவானோ யாரோ ஒரு பையன் நினைக்கிறேன் மாலை முழுசா அதெல்லாம் பெரிய
இந்த சிவான்ற ஒரு பையன் வந்து போய் சிவான்றது யூடியூப் சேனல் நடத்துபவர் ஏதோ ஒரு இடம் கேள்வி கேட்கும்போது ஏதோ இல்ல ஜனநாயகம் படம் எப்படி இருக்குன்னு கேட்டார் சார் அவரு. அதுக்கு வந்து இப்படி கையை வாங்கிட்டு அவர் பாட்டு போயிட்டார் சார். போன உடனே இதோட சின்ன வாய் தகராறு நடந்திருக்கு, இதோட முடிஞ்சிருச்சு. மறுநாளோ என்னமோ அந்த எம்எல்ஏ நாட்கள் நேராக இவங்க வீட்டுக்கு போய் எங்க அவனை கூப்பிடுன்ட்டு உள்ள இருந்து இழுத்துட்டு வந்து தரதரம் போட்டு சாத்திருக்காங்க. இது பிரச்சனையாகி இது தொடர்பாக நீங்க இந்த மாதிரி உங்க ஆளுங்கெல்லாம் போய் இந்த மாதிரி அடிச்சிட்டாங்களாமேன்னு கேள்வி கேட்ட உடனே அவங்க பிடிச்சி 2 அப்பா எம்எல்ஏ, ஓ நான் என்கிட்ட கேள்வி கேட்ட ஏற்கனவே ஒருத்தர் அடிச்சிருக்கிறேன், திருப்பி நீ கேள்வி கேட்குது மைய தூக்கின்னு வரியா நீ அப்படின்னு ஒரு 70 வயது செய்தியாளர் அவரை எல்லாரையும் போட்டு அடிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஏதோ தப்பா கூட கேட்கலையே. நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. மக்கள் வெகு விரைவில் முகம் சுளித்து அருவறுத்து ஒதுக்கி விடுவார்கள் என்பதை இந்த தாவேக எம்எல்ஏக்கள் நினைவில் வைத்து பணியாற்ற வேண்டும். இந்த ஜட்டியோட உட்கார வைப்பேன்னு சொன்ன மந்திரிக்கும் இது பொருந்தும். உனக்கு எங்க இந்த தைரியம் வந்து சரி எப்படி உட்கார வைப்ப நீ? அப்ப போலீஸ் கிட்ட சொல்லி மிரட்டி உட்கார வைப்ப அப்படித்தானே? இதுல ஆக்டிங் வேற. என் உடன்பிறவா சகோதரி எப்படி நான் சகோதரின்னு பார்க்கலாம். அப்ப உடன்பிறவா சகோதரியோட பேரை பெருசா போட்டா ஏன் கோவம் வருது? சகோதரி பேர் தானே போடுறாங்க போஸ்டர்ல. போய் கலெக்டர் வம்புலுக்குறீங்க, என்ன நடிப்பு நடிக்கிறீங்க? இதெல்லாம் எத்தனை வருஷமா பாத்துனுக்குறான். இவங்ககிட்ட எதிர்த்தரப்புல பேசினாலும் கட்சி விட்டு நிக்கிறாங்க, பேசுனது ஜட்டியோட உட்கார வச்சுக்கின்றது இவங்க நிக்க மாட்டாங்க. இன்னும் ஸ்டேபிள் ஆகல சார் கவர்மெண்ட். போதுமான அளவுக்கு நம்பர்ஸ் இல்ல எம்எல்ஏக்கள் நம்பர். சோ கொஞ்சம் கொஞ்சமா களை எடுத்துருவாரு சார் முதலமைச்சர் விஜய். சரி நம்பர்ஸ் இல்லன்றதுனால இந்த மாதிரி ஜட்டியோட உட்கார வச்சிருக்கேன் சொல்ல பேசலாமா சார்? கொஞ்சம் டைம் கொடுப்போம் சார். கவனமா இருங்கண்டாமா நானும் சொல்றேன், வேற என்ன சொல்றேன்? உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு உங்களுக்கு யார் வேட்பாளர்னே தெரியாம விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுருக்காங்கன்னா அப்ப நீங்க ஒழுங்கா நடத்துக்க வேணாமா? உங்க மூஞ்ச பார்த்து உங்க திறமையை பார்த்து ஓட்டு போட்டாங்க. விஜய் மூஞ்சுக்காக உங்களுக்கு ஓட்டு வந்துச்சு உண்டா இல்லையா? நீங்களே கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆன மாதிரி எதுக்கு இந்த திமிர் பேச்சு திமிர் நடவடிக்கை எல்லாம்? அவர் யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் நடவடிக்கை எடுப்பேன்றது திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. கேபினட் மீட்டிங்கே சொல்லியிருக்காரு, எனக்கு இத்தனை வருஷம் தெரியும் அத்தனை வருஷம் தெரியும் நான் பார்க்க மாட்டேன். தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதினா சோளிங்கர் எம்எல்ஏவோட கதிலாம் என்னன்றதை பார்த்து பிடிச்சி ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா? ஆலோசரிக்கிற அடுத்து தலைமைச் செயலர் அலுவலகத்துல கீழே இருந்த முதல்வரோட அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மேல மாற்றப்பட்டு சார். அதற்கு தலைமைச் செயலர் ஊழியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சார். என்ன சார் காரணம்? தலைமைச் செயலக ஊழியர்கள் சொல்லக்கூடிய காரணம் முக்கியமான காரணம் தான். தலைமைச் செயலகத்தில் மற்றவர்களுக்கு இட நெருக்கடி இருப்பது போலவே தலைமைச் செயலக ஊழியர்களுக்கும் இட நெருக்கடி இருக்கிறது. அவங்க சொல்ற ஒரு காரணம் முக்கியமான காரணம். நாங்கள் அத்தனை பேரும் பட்ஜெட் தயாரிப்பு வேலையில் இரவு பகலாக வேலை செய்து வருகிறோம். இது உண்மை. பட்ஜெட் வந்துருச்சுன்னா இந்த சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் அலுவலகம் முடியாது. பெண்கள் உட்பட அத்தனை பேரும் இரவு பகல் வராமல் வேலை செய்வார்கள். அத்தனைனா ஒவ்வொரு துறையிலும் தமிழகம் முழுக்க நான் லஞ்ச ஒழிப்பு துறையில் பணியாற்றினாலும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இந்த ஆண்டுக்கு என்ன தேவை என்ற பட்ஜெட் கோரிக்கையை நாங்கள் அனுப்ப வேண்டும். இதை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை இது எல்லாத்தையும் தொகுத்து, அதுபோல தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற துறைகளுக்கு நிதி தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் தொகுத்து தயாரிக்கிற வேலையை நிதித்துறை பண்ணுவாங்க. அப்ப அந்த நிதித்துறை கேட்கக்கூடிய விவரங்களை தருவதற்கு எல்லா துறையிலும் ஊழியர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஸோ ஒர்க் லோடு ஹெவி. இந்த நேரத்துல போய் லொட்டுன்னு உடச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இது நியாயமான கேள்வி. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால முதல்வரின் அலுவலகத்திலிருந்து இப்படிதான் சென்னை தெரிகிறதுன்னு ஒரு போட்டோ வேற போட்டிருக்காங்க. நல்லதா இருக்கு வியூ. அந்த வியூவை ஒரு மாசம் கழிச்சு பாத்துக்கிறது. 5ஆம் தேதி பட்ஜெட், அதுக்கு பிறகு மானிய கோரிக்கைகள் நடக்கும். சரியா? ஒவ்வொரு துறைக்கும் மானிய கோரிக்கை நடக்கும். அது முடிஞ்ச பிறகு இந்த வியூவை பாத்துக்கங்க. அதுதான் சார் நான் நியூஸ்ல பார்த்தா இடைஞ்சலா இருக்கு, அதனாலதான் இடம் மாறுறாங்க, 10வது மாடிக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அங்க இருந்து தானே சார் வேலை பார்த்தாரு. அவர் எங்கமா வேலை பார்த்தாரு? டக்குனு கேப்ல இப்படி நீங்க அடிச்சு விட்றீங்க பாத்தீங்களா? கேப்ல போய் சொல்லியிருக்காங்க. அப்படியே நான் கவனிக்காம போயிடுவேனா? நான் என்ன திமுக கொத்தடிமையா? எது சொன்னாலும் நம்புறதுக்கு? அவர் வேலை பார்க்கல, அதனால எங்க உட்காந்தா என்ன என்று இருந்திருக்கலாம். லுக், அதுக்குள்ளலாம் போக விரும்பல. ஒரு முதலமைச்சர் எனக்கு 10வது மாடி தான் நல்லா இருக்குது, அதுல 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல அப்படியே நான் சாயங்காலமான நானும் ஜெயதீஷும் கோல்ஃப் விளையாடுவோம் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அண்ட் முதலமைச்சர் அறைக்குள்ளேயே நானும் விஷ்ணு ரெட்டியும் ஷட்டில் விளையாடுவோம் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். இந்த 10வது மாடியிலிருந்து சென்னையின் கடற்கரையை பார்த்து ரசிக்கும் ஒரு வசதிக்காகத்தான் நான் அங்க போகிறேன் என்று ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் பண்ணிட்டோம். பட் அந்த தலைமைச் செயலக ஊழியர் எழுப்பி இருக்கக்கூடிய கோரிக்கை நியாயமானது. அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, சார் இது மாதிரி பண்றீங்களே, ஒரு வார்த்தை எங்களை கேட்குறீங்களா? இந்த பொதுத்துறை இது போன்ற மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பொதுத்துறை எந்த நேரங்களிலும் எந்த நேரத்திலும் எங்களை கலந்தாலோசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பொதுத்துறை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு சொன்ன சார் பட்ஜெட் எடுத்தோன்னு சொல்லியிருப்பாங்க, சார் பண்ணிக்கங்க சார். அவங்க யாரும் அது ஏன் 10வது மாடிக்கு முதலமைச்சர் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதுகளே போகும்போது தான் போட்டோ எடுத்து அழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த செக்ரட்டரி ஊழியர்கள். அதனால யாரும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க போவதில்லை. சார் பட்ஜெட் முடிச்சுட்டு பாருங்க சார் நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. இது சிஎம்முக்கும் தெரியாது. சிஎம் கிட்ட கூட கோழியே இந்த ஐடியா சொல்லியிருக்காங்க, அங்க போயில ஜாலியா இருக்காங்க, நல்ல பெரிய ஆபீஸ் லெங்தா இருக்குங்க என்றது கோழிங்களே இந்த ஐடியா கொடுத்துருக்கோம். என்ன சோ அவருக்கு பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. பட்ஜெட்டுக்கு ராத்திரி பகலா வேலை செய்வாங்கிறதுலாம் சிஎம்க்கு உள்ளபடியே தெரியாது. ஜெயலலிதாவுக்கு தெரியும், கருணாநிதிக்கு தெரியும், பழனிசாமி அவர்களுக்கு கூட தெரியும். ஏன்னா அவர் ஒரு துறையோட அமைச்சராக முன்பு இருந்திருக்கிறார். இப்ப இவரே அடுத்த டென்யூர் திரும்ப ஜெயிச்சு வரும்போது தெரியும். அப்போ தெரியும். அப்ப இந்த கூட இருக்கிறவங்க சொல்லணும்ல, இதை மத்தவங்களை எல்லாம் விடுங்க, நான் அந்த கோழிகள் கூட தெரியாதுன்றேன் நான். ரைட்டா? தலைமைச் செயலர் சாய்குமாருக்கு தெரியுமா தெரியாதா? எக்ஸ்டென்ஷன் வாங்கிறீங்கல்ல 6 மாசம், சொல்ல வேணாம். இதான் சொல்றதுதான் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன். பார்த்தாங்க போட்டோ வருது, கீழே ஃபால் சீலிங் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பல போட்டு மொசைக்கு டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி நண்டு முடிஞ்சு போச்சு, இனிமேல் எங்க கேட்க போறாங்க? முடிஞ்சு போச்சு.
சோ முதல்வர் இது போன்ற முடிவுகளை எடுக்கும்போது சம்பந்தப்பட்டவர்களை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்ல கூட்டு என்னங்க கேட்டு கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னா, ஏன்னா அவர் முதல்வர் அது போன்ற பக்குவமான மனது படைத்தவர், அவருக்கெல்லாம் தெரியாது. சோ இந்த போன்ற பஞ்சாயத்துகளை தவிர்க்கலாம் அல்லவா? நீங்க பாருங்க, கொத்து பரோட்டா போட்டாங்கன்றீங்க, உங்க அப்பாவை காணோம்னு கலாய்க்கிறீங்க, ஆரம்பிச்சிட்டாங்க என்றதுக்கு திரும்ப ஈவிஎம். இப்போ அவர் தோத்த வாக்கு எண்ணிக்கை அதிகமாகணும், திருப்பி விஎஸ் பாபு வந்து திருப்பி இப்படி சொல்லணும், அதானே? கொத்து பரோட்டா மறுபடியும் கிளறி பாக்குறாங்க. ஆனாலும் கொத்து பரோட்டா தானே சார். தம்பி இன்னும் திரும்ப ரீகவுண்டிங் பண்ணலப்பா. அந்த அவங்க ஊர் போட்டி 2 போட்டி என்னமா விட்டுட்டாங்க, அதானே? அவரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு குளத்தூர் கோமான் பாவத்தை. அவரால் ஏத்துக்கவே முடியல சார். அதனால சார் ஒட்டுமொத்த கட்சியாலுமே ஏத்துக்க முடியல. நீ வேற என்னப்பா, அன்னைக்கு இந்த கோபால் பேசுனது பாத்தியா? கண்ணில் மிளகாய் பொடியை தூவியது போல இருக்கிறது கோபாலுக்கு எல்லாம். என்னன்னு இப்படி ஆயிடுச்சு நம்ம மாநிலம். நல்லா தாண்டா இருக்கு, புறம்பாத போ. தடவிட்டு கையை முறுக்கி பேசிக்கிட்டவரெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறாரு சார். அதற்காகவே இந்த ஆட்சி வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொன்னாரா சார் அன்னைக்கே கரூர் விஷயத்துக்கு அப்புறமே கைது பண்ணி உள்ள வைங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு. அதிமுக வந்திருந்தா கூட இவ்வளவு வேதனை பட்டிருக்க மாட்டாங்க. அதிமுக இவங்களோட ஜென்ம எதிரி. வந்திருந்தா கூட மீசைக்கெல்லாம் இவ்வளவு வேதனை வந்திருக்காது. மீசையில தீய வச்சு கொளுத்துற மாதிரி கத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் இவங்க வந்ததை தாங்க முடியல. ஐயோ, பிரஸ் கிளப்ல கருத்தரங்க ஒண்ணு போட்டு கத்துறாங்க. அங்க நீங்க வேற ஏதோ ஒரு மேட்டருக்கு கருத்தரங்க போட்டுருக்கீங்க, அதை பத்தி பேச வேண்டியது. அங்க போய் என்கிட்ட ஜனநாயகம் பத்தி பேசி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு, இதை பாக்குறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இவங்க வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணணும் சார். நல்லா பண்ணணும்ன்றதுக்காக தான் நம்ம ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம் சார். அடுத்து ஜூனியர் விகடன்ல அமரேஷ் பூஜாரி அவர்கள் பற்றி செய்தி வந்திருக்கு. யார் சார் இந்த அமரேஷ் பூஜாரி? அமரேஷ் பூஜாரி அவர்கள் தமிழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு கூடுதல் டிஜிபி. செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் உளவுத்துறையின் கூடுதல் டிஜிபியாக இருந்தவர். 2014ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா சொத்து வழக்கில் தண்டிக்கப்படும் போது உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக இருந்தது திரு அமரேஷ் பூஜாரி. அந்த நம்ம சொன்ன பிறகு தெரியல, பெரும்பாலான அதிகாரிகள் நோட் பண்ணிட்டாங்க. நாம அந்த நிகழ்ச்சியில போட்டு பட்டுன்னு உடச்சு. ஜனநாயகம் படத்தோட வில்லன் பேரு எனக்கு தெரியுது. இப்ப ரமேஷ் சுரேஷன் வச்சுதான் நீ உண்மையை சொல்ல முடியாது, புரியுதா? அமரேஷ் பூஜாரின்னு நீங்க வைக்கும் போதே இது தெரியுது. அதுவும் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அண்ட் இது நார்மலா இருந்துச்சுனாலும் யாரோ கண்டுக்காம சரி வினோத்துக்கு யாராவது சொல்லியிருப்பாங்கப்பா அப்படின்ட்டு வினோத்து கும்பிடுற கோயிலோட பூஜாரி பேர் வச்சிட்டாரு என்று நினைத்து விட்டு போயிருந்திருக்கலாம். நீங்க கிரெடிட்ஸ்லயே போடுறீங்க கதை ஆலோசனை ஜாங்கிட் அப்படின்னு. இப்போ இது யார் பார்த்த வேலைன்னு தெரியுது. இப்போ எல்லா ஆஃபீஸர்ஸ், சர்விங் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, சிஎம் நடிச்ச படத்துல இது எப்படி இந்த கேரக்டர் இப்படி வரலாம், இது அனுமதிக்கலாமா அப்படின்னு. அவர் கேட்டவராங்க சார். சிம்பிள்மா, ஜாங்கிடுக்கு பிடிக்காது. சோ ஸ்டோரி டிஸ்கஷன் உட்கார வைக்கும் போது கேரக்டர் பேரு அமரேஷ் பூஜாரி வைங்களேன், வன்மத்தை கக்கிட்டு போயிட்டாரு. வினோத்துக்கு ஓகே ஏதோ பூஜாரி பூஜாரிய அப்படின்ட்டு வினோத் வச்சுட்டு போயிட்டாரு. இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன இது ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. அவரை போய் இந்த மாதிரி படத்துல வில்லனா அப்படிலாம் காமிச்சிட்டு இருக்கிறது, அதுவும் வந்து டெடிபேர்ல துப்பாக்கி கடத்துற மாதிரி கேவலமானவனா வந்து நீங்க வச்சிருக்கிறது தான் ரொம்ப வேதனை அளிக்குதுன்ட்டு அதிகாரிகள் பேசிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு ஜூனியர் செய்தியாக வெளிவந்திருக்கிறது. அடுத்து அதே விகடன்லயே திமுக மறுசீரமைப்பு பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அதை படிச்சிருவா. புலி வருது என்ற கதையாகி விட்டனவே திமுகவின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள். அந்த கூத்தை ஏன் கேட்கிறீர்கள்? இப்போதைக்கு எந்தவித மறுசீரமைப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என சொல்லிவிட்டாராம் திமுக தலைவர் ஸ்டாலின். முதலில் எதிர்க்கட்சி அரசியலை தீவிரப்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் தாவேக்காவை அம்பலப்படுத்துவோம், மற்ற விவகாரங்களை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என ஒரே போடாக போட்டு விட்டாராம். இடைத்தேர்தல் முடியும் வரை எந்த மாற்றமும் கட்சிக்குள் இருக்காது என்கிறார்கள் அறிவாலயத்தில். கலாய்வு குழு, மறுசீரமைப்பு குழு அமைத்ததெல்லாம் வெட்டி வேலையா என புலம்பி தவிக்கிறார்களாம் உடன்பிறப்புகள். இளம் ரத்தத்தை பாய்ச்சலையாங்க சார். அதான் இதுதான் வேகமா ஆய்வு குழு அதுலாம் போட்டாங்க. இவங்களும் சீரியஸா ஆய்வு தான் பண்ண போறோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு ஒவ்வொருத்தர்கிட்ட ஃபீட்பேக்லாம் வாங்கி ஆய்வு பண்ணிட்டு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம லண்டன் போயிருக்காங்க. லண்டன்ல இருந்து வந்ததும் வேகமா இவர் நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. படிக்கட்டுல பட்டம் வாங்குறது அதேதான். பட்டம் கூட கிடையாதாமா, டிப்ளமாவாமா. இது வந்து காசு கொடுத்தா ஒரு டிப்ளமா கொடுப்பாங்க, 3 மாசம் சர்டிபிகேட் கோர்ஸ். இந்த குடும்பத்துக்கே படிக்கிறதுக்கு என்னதான் சார் பிரச்சனை? அப்படின்றத விட குடும்பமே ஃப்ராட் குடும்பம்ன்றது இன்னும் எளிதாக இருக்கும் அல்லவா? அவங்க அப்பா மட்டும் டிகிரி எப்படி வாங்கினாரு சார்? பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க சார். இவங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டையே வந்து கையில போய் கொடுத்திருந்தாங்க தமிழக மக்கள். ஓகேவா? 2 வருஷம் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சரா மாறுறாருன்னா, நீங்க எவ்வளவு மொக்கையா ஆட்சி பண்ணிருந்தீங்கன்னா, சுத்தமா உழைப்பையே போடல, மைனஸ்ல உங்க உழைப்பு இருந்துருந்துச்சுன்னா இது நடந்திருக்கும் சார். இன்னும் கூட அதை உணரவில்லை என்பதுதான் சிறப்பு. இன்னும் கூட அதை உணரவில்லை. அதுதான் இளம் ரத்தம் பாய்ச்சாம இருக்காங்களே, அதுக்குதான் சொல்றேன். அதான் இன்னும் கூட அதை உணரல. இன்னும் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ ஒரு மிஸ்டேக், இது ஒரு அபரேஷன், இது ஒரு மிஸ்டேக். அது செத்த பாம்பா அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம், கருணாகமலே பூந்துட்டது. மீச பேஸ்ட் இல்ல, அப்பவே உனங்களை சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி பஸ் சீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ அரெஸ்ட் பண்ணி பஸ் சீஸ் பண்ணீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சு பாரு. அந்த எஃப்ஐஆர் அந்த பஸ் முடிச்சிருந்தா தாய்கிட்ட மோதி நீங்க அரெஸ்ட் பண்ணி பஸ் சீஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கே எப்படின்னா 200 சீட்டு ஜனங்க உறுதியா திமுக தான் இந்த கரூர்ல இந்த வேலையை பார்த்துருக்குன்னு நம்பினதுனாலதான் அந்த பூரா சிம்பதியா மாறி இருக்கு. நீங்க அரெஸ்ட் பண்ணி அதுவும் பஸ் சீஸ் பண்ணிருந்தீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டாரா? இவருக்கு ஐடியா வேற கொடுத்தாராம். சரியான ஐடியா கொடுத்துருன்னு நினைப்பேன். எப்படிப்பட்ட ஐடியா கொடுத்தாங்க ஃபாலோ பண்ணல. சிபிஐ டைரக்டர் மீசையில தீய வைக்க சொல்றேன். எஃப்ஐஆர் போட்டா தாவே கட்சி அழிச்சுக்கலாமா? கட்சி இருந்திருக்காது. நினைப்பு பாரு, அந்த சொசைட்டியை பற்றி எவ்வளவு மலிவான மதிப்பீடு பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாம். அதுல யோசிச்சு பார்த்தா அந்த டிஎம்கே ஏடிஎம்கே மேல மக்கள் டயர்ட் ஆயிட்டாங்கறத இவங்க உணர தவறாங்க பாருங்க.
அதாவது அந்த டிஎம்கே ஏடிஎம்கே மேல இருந்த கோவம் தான் தாவேகாவுக்கு மக்கள் ஆதரவை திருப்பி இருக்கிறது இல்லையா? மக்கள் ஆதரவை 2 பேர்கிட்ட இருந்து திருப்புற அளவுக்கு தாவேகா அப்படி என்ன சாதனை புரிஞ்சிருச்சு? இவர்கள் மீது 75 ஆண்டுகளாக இரு கட்சிகள் மீதும் இருக்கக்கூடிய கோபம் புதுசா ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்ட்டு அப்படியே மொத்தமா குத்துனாங்க. அப்ப நம்ம மேல தப்பு இருக்குன்றது இந்த கோபால் மாதிரி ஆட்களுக்கு புரியவே மாட்டேங்குது பாருங்க. அதை விட உதயநிதி வேலை பார்க்க மாட்டேங்கிறாருன்றது புரிய மாட்டேங்குது பாருங்க. அவர் வேலையே பார்க்கவில்லை என்றாலும் மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும், ஏனென்றால் அறிவார்ந்த கட்சியின் தலைவர் அவர். அப்படிதான் இவங்களுக்கு நினைப்பு. மக்கள் அதற்கு உரிய பாடத்தை கொடுத்து விட்டார்கள். மக்கள் இனி எந்த ஜென்மத்திலும் உங்களை ஏற்க மாட்டார்கள்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கல. சார், உங்களுக்கு எனக்கு தம்பிக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைச்சிருக்கு சார். அவங்க தாத்தா ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க ஒரு கட்சியை அழகா கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. அது கொஞ்சமா நீங்க 10% உழைச்சா கூட ஜெயிச்சிருவீங்க. அதை கூட செய்ய மாட்டோம், இளவ ரத்தம் பாய்ச்சறது கூட இனிஷியேட் எடுக்க மாட்டோம் அப்படின்னா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு சார். 2016 இதே போல கட்சியை சீரமைக்கணும். ஏன்னா அப்பதான் டிரான்சிஷன். கருணாநிதியில இருந்து கட்சி ஸ்டாலின் வந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் போய் புகார் பெட்டி இதே போல வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த புகார் பெட்டியில இருக்கிறதெல்லாம் ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்தில் இருக்க புகார்கள் எல்லாம் எடுத்து விட்டு எல்லா புகாரும் மாவட்ட செயலர் மேல தான் இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து அறிவாலயத்துல இதை வந்து ஒரு ஆய்வு பண்ணுறது 4 பேருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது அறிவாலயத்தின் ஏட்டையா யார்? ஆர்எஸ் பாரதி. அந்த புகாரெல்லாம் எடுத்து என்னையா மேல இவ்வளவு புகார் வந்திருக்கு, என்ன யாருன்னு இந்த புகார் அவன் படனிக்கு பின்னாடி நிற்கிறான், அவன் தான் அனுப்பிச்சிருக்கான் பேரை போட்டு என்று போட்டு அதுல ஒரு அமௌண்ட் தேத்தினார் ஆர்எஸ் பாரதி. இதை வந்து ஸ்டாலின் இதை நம்ம இலங்கை வாங்க இதை சீரியஸா ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன போட்டு ஆய்வு பண்றதுக்கு இவ்வளவு ஒரு பஞ்சு ஒரு 3 மாவட்டத்தை அவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து நான் இளங்கோ சார் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். போய் பார்த்தாங்க பாருங்க தளபதி கொடுத்துட்டாருன்ட்டு நான் அப்பவே நினைப்பேன் இவர் இவ்வளவு நல்ல பிரில்லியன்ட் வக்கீலா இருக்காரு, இந்த முட்டாள போய் புரியணும் நம்பிக்கிட்டு இருக்காரு. சரி ஒருவேளை நல்லா ஆட்சி பண்ணுவார் போல இருக்கு. அப்ப சிஎம் ஆகல ஆட்சி பண்ணுவார் போல இருக்கு. ஆனா எனக்கு இவர் மேல எப்பவுமே மதிப்பு இருந்தது இல்ல. பேசும்போது பார்த்தாலே தெரியலையா ஆக அப்படின்னு போது ஓகே நமக்கு தெரியும் அவர் இதெல்லாம் வச்சிருந்தாரு. அப்பவும் நடவடிக்கை எடுத்து நான் உள்ளபடியே நான் இப்போது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்பினேன். ஏன்னா சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, உங்க ஓட்ஸ் போயிடுச்சு, உங்களோட எதிரி ஏடிஎம்கேவோட ஓட்ஸும் போயிடுச்சு. அப்போ கட்சியை ரிவைவ் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் டிராஸ்டிக் சேஞ்சஸ் பண்ணி ஆகக்கூடிய ஒரு நெருக்கடியில இருக்கீங்க. சோ இந்த இளரத்தத்தை பாய்ச்சிருவாங்க தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா ஜூனியர் உடனே வந்து கேட்ட நியூஸ் என்னன்னா மொத்தம் சேகர்பாபுவின் மாவட்டத்தின் கீழ் 4 சட்டப்பேரவை தொகுதிகள் வருகிறது. இப்போ 2 தொகுதிக்கு மேல ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பிரிக்கிறாங்க. சேகர்பாபு அண்ணா எனக்கு தேவையில்லைண்ணே குத்தனால கூட இல்லைன்னா எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. இவர் நம்ம குளத்தூர் கோமான் கூட சேகர்பாபு டிராவல் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு நீ ஒன்றும் கவலைப்படாத பாபு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எப்போ பண்றாங்கன்னா இடைத்தேர்தலுக்கு பிறகு எந்த மாற்றங்களாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம். இடைத்தேர்தலுக்கு முன்பு மாற்றங்களை செய்தால் அது திமுகவோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கும். இடைத்தேர்தல் நடத்துற ஐடியாலே இல்லையடாவீங்க. நீங்க எப்ப மாற்றத்தை பண்ணி எப்ப கட்சியை ரிவைவ் பண்ணி மார்க்கண்டே எனக்காவது பெயில போட்டு எடுங்க பாவத்தை உங்களுக்காக பேசி எலும்பு உடைக்கிறேன் எலும்பு சூப்பு வைக்கிறேன்னு பேசி 10 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருக்காரு. முண்டாசு போடுற வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க போல. ஆமா இப்ப கயல்விழிக்கு இருக்க பவர் கூட மார்க்கண்டேயனுக்கு இல்லையா? அப்கோர்ஸ்ங்க அண்ணன் பொண்ணுங்க இது மதுரை தளபதியோட பொண்ணு இல்லையா அது. சார் அடுத்து டீ கடை பெஞ்சில வெள்ளிக்கிழமை டிரான்ஸ்ஃபர் போட்டு அல்லு மூவர் அணின்னு போட்டு வந்திருக்கு சார். ஆமா அது என்ன போட்டிருக்குன்னா வெள்ளிக்கிழமை டிரான்ஸ்ஃபர் போட்டதும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருக்கிற அரசு விருந்தினர் மாளிகையில் செட்டில்மெண்ட் நடக்குது. ஒரு இடமாறுதலுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் துவங்கி அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய் வரை வாங்கிடுதாவ. பணம் கொடுத்தவங்களுக்கு பணியிடம் ஒதுக்குறதுக்காக நேர்மையான அதிகாரிகள் பலர், அதாவது துட்டு கொடுத்தவனுக்கு போஸ்டிங் போடுறதுக்காக பணம் வாங்காம நேர்மையா இருப்பாங்களா அதிகாரி, அவங்களை தூக்கி வேற ஒரு மாவட்டத்துக்கு போடுறாங்களாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்துல ஒரு காசோட போஸ்டிங் இருக்குது. காஞ்சிபுரத்துல இப்ப இருக்கிற ஒரு நேர்மையான அதிகாரி அவர் வந்து பக்கத்து மாவட்டம் சென்னை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். சென்னை காஞ்சிபுரத்துக்கு எவ்வளவு தூரம் வேற எவன்ட்டையோ ஒருத்தன் துட்டு வாங்கிட்டு அவன் அங்க போறதுக்காக இங்க இந்த காஞ்சிபுரத்துல வேலை செஞ்சுட்டு தூக்கி பாலங்கோட்டைக்கு போடுறான். நேர்மையான காசு இது பண்ணாதுன்ட்டு போட்டுட்டு இது மாதிரி ஒரு 3 பேர் பண்றாங்க. சேப்பாக்கத்தில் இருக்கும் 2 அதிகாரிகள் மற்றும் தலைமைச் செயலகத்தில் இருக்கும் ஒரு தலைமை அதிகாரின்னு 3 பேர் இதை பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அந்த சேப்பாக்கத்தில் இருக்கும் 2 அதிகாரிகளோட பேர் வந்து கோபாலகிருஷ்ணன் மற்றும் மகேஷ் நாகராஜன். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தங்கவேட்டை சத்யபிரதா சாகு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதை ஜூனியர்ல வந்திருந்துச்சுன்னு ஏற்கனவே சொன்னோம். இது போன்ற விஷயங்களில் தான் முதல்வர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப நம்ம பேசிய 4 நாளாவது இல்ல ஒண்ணு இல்ல சிஎம் எதையுமே பேச வேண்டியது இல்லை, புரியுதா? சாய்குமாரை கூப்பிட்டு சார் இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த இடத்துக்கு வேற ஒரு ஆஃபீஸர் போட்டுவாங்க, யாரை போடலாம் அப்படின்னு கேட்டோம். அவரு ஏதாவது சாய் சொல்லுவாரு. இல்லைன்னா அவர் வந்து சாகுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல சார் ஒரு பாக ஆபீசர் சார் டிரான்ஸ்ஃபர் ஏது சார் என்று அவர் சொல்லலாம். சொன்னா அதெல்லாம் அவனை புத்துனாப்புல போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வாங்க. இதோட நிறுத்திக்கணும் முதல்வர். அவனடி அந்த கோழி சொன்னல 2 தெலுங்கு கோழி, அதனாலதான் இவங்க மட்டும் உள்ள போக முடியுமா? எக்ஸாக்ட்லி. சோ இதோட நிறுத்திக்கணும், புரியுதுங்களா? மாத்தணும் அவ்வளவுதான். இந்த மீறி பேசுறது இதெல்லாம் ஆர்குமெண்ட் இல்ல சார் ஒரு பாவம்ன்றதுக்கெல்லாம் சிஎம் அனுமதி கூடாது. அது அவரோட முதல்வரின் முடிவை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த அதிகாரிகள் ஆலோசனை சொல்லலாம். இல்ல சார் வேணாம் சார் அப்படின்ட்டு நீ பண்ணுங்க, அதோட நிறுத்திக்கணும். சோ சாகு வசூல் பண்ணுவான்றது ஊருக்கே தெரியும். இப்ப அங்கேயே உட்காந்துக்கிட்டு நீர்வளத்துறைக்கு அமைச்சர்
புஷி ஆனந்த். அவர் தொப்பி போட்டுன்னு எல்னி அப்படிப்பா அப்படின்னு கூவத்தை தூர்வாரத்துல போய் ஜேசிபில பொக்லைன் மிஷின்ல ஏறி உட்கார்ந்துருக்காரு அவரு. இங்க சாகு அச்சு நவுத்தினுக்கிறாரு. ஸ்கூட்டி எடுத்து போய் ஆட்டோல வருவார் சார். சோ இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவரு இதுக்கு புஷி ஆனந்த் சரிப்பட்டு வர மாட்டாரு. புரியுதுங்களா? சாகு எல்லாம் வச்சா இதான் நடக்கும். அருண்ராஜுக்கு கீழே சாகுவை போட்டா ஒழுங்கா வார சுட்டின்னு இருப்பாரு. சோ நீங்க புஷி ஆனந்துக்கு கீழே சாகுவை போட்டீங்கன்னா புஷியே தூக்கி வித்துருவாரு. அந்த எள்ளி கடையில வித்துட்டு வந்துருவாரு. வச்சுக்கோங்க, அவர் பக்கத்துல நல்லா எள்ளி மாதிரி இருப்பாரு. வச்சுங்க, இத்தனை போயிட்டு இத்தனை வாமான்னு சொல்லிட்டு இவரே எத்தனை போயிடுவாரு வந்துருவாங்க. அதனால இது போன்ற செய்திகளை கவனமாக பார்த்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேக்காவோட கூட்டணி கட்சிகள் அரசியல் ரீதியாக சில தொல்லைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பதால் கட்சி தாவல் தடை சட்டம் பாதிக்காதது போல் நம்ம ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படின்ட்டு ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஒரு பேச்சு, நைட்டு ஒரு பேச்சு என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக அவரு நாங்க ஆட்சிக்கு ஆதரவு வாபஸ் வாங்குறோம்னு சொன்னாலும் வன்னி அரசு தாவேக்கா அரசில் தொடர்வார். மூன்றில் ஒரு பங்கு போனா ஸ்பிளிட் இல்லையா? 50% இல்ல இது. அதனால நீங்க இங்கே இருங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். சோ வன்னி அரசு ஷாஜகான் 2 பெயர்கள் அதில் இருக்கிறது. அப்ப திருமாவளவன் அவர்களுடைய துணை முதல்வர் கனவு விடப்பா, இந்த வேதனை தான் அவர் புலம்பிட்டு இருக்காரு. நீ எந்த புண்ணியில் உப்பு அள்ளி தேய்க்கிறாய். அடுத்து இது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை தனியார் வந்து 690 முறைக்கு விற்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன சார், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கும் புரியல. இப்படி எல்லாம் நடக்குமா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. தம்பி, அரசு தயாரிக்கும் அறிக்கைகள் அத்தனையும் மக்களுக்கு சொந்தம். மக்கள் உறுப்பினர்கள் பண்றதுனால இப்ப நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டது அல்லவா? ஆமா சார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம், அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மற்றும் ஆணையத்தின் தலைவர் திருமதி அருணா ஜெகதீசன், இவங்களுக்கு எல்லாம் யார் சம்பளம் கொடுப்பா? கவர்மெண்ட். அதுபோல மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை, மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை, ஆளுநர் பதவிக்கு உள்ள அதிகாரங்கள், இது போன்ற பல்வேறு விவகாரங்களை ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது. இதற்கு முன்பு கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து ஆராய்வதற்கென்று ராஜமன்னார் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அதுலயும் தமிழ்நாடு தான் பயணியர், இதுலயும் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசு அறிக்கைகள் எல்லாமே தமிழ், ஆங்கிலம் 2லும் வெளியிடப்படும். அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ காப்பி, ஆஃபீஸ்க்கு ஃப்ரீ காப்பி பவுண்ட் வால்யூம் கொடுத்துருவாங்க. பொதுமக்களின் வசதிக்காக இந்த அறிக்கைகளின் PDF ஃபைல், சாஃப்ட் காப்பீஸ் வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டிக்கென்றே தனியாக ஒரு இணையதளம் இருக்கிறது. இந்த குரியன் ஜோசப் கமிட்டியுடைய அறிக்கையை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அதன் பிறகு அது சட்டப்பேரவையிலும் வைக்கப்பட்டு விட்டது. சட்டப்பேரவையில் வைக்கப்பட்டு விட்டாலே அது மக்கள் சொத்து, ரைட்டுங்களா? சோ இந்த கமிட்டியின் இணையதளத்தில் சென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் வடிவ அறிக்கை நீங்க டவுன்லோட் பண்ணி படித்துக் கொள்ளலாம். தமிழ் வருஷம் மட்டும் தான் இருக்கு. இந்த கமிட்டியோட ஆங்கில அறிக்கையை படிக்கலாம் என்று பார்த்தால் ப்ளூபெரி பதிப்பகத்தில் இது கிடைக்கிறது. அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அதில் இருக்கிறது. சோ ப்ளூம்ஸ்பெரி பப்ளிகேஷன் என்ற ஒரு வெளிநாட்டு பதிப்பகத்திற்கு அந்த ஆங்கில வடிவத்தின் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு மெம்பருக்கு, அதுல ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு அசோகவர்தன் செட்டி அண்ட் நாகநாதன் பேராசிரியர், இது போல இன்னும் 4-5 பேர், ஒவ்வொருத்தருக்கும் எப்படியும் மாசம் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அறிக்கையின் ஆங்கில வடிவத்தை ஹாரி பாட்டர் புக்கு போடுற பப்ளிகேஷனுக்கு யாரு காப்பி ரைட் கொடுத்தது? இன்னொன்னு, சரி, அந்த புக்காவது ஹாரி பாட்டர் போடுறதுனா எவ்வளவு பெரிய பப்ளிஷிங் ஹவுஸா இருக்கும், அதையாவது தரமா போட்டிருக்காங்க. குப்பை மாதிரி போட்டிருக்காங்களா புக்கை, 800 ரூபாய் ஹார்ட் பவுண்டு, ஓகேவா? குப்பை மாதிரி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவன் மாதிரி போட மாட்டான். இன்னொன்னு, அவன் ஹாரி பாட்டர் விற்கிற பப்ளிகேஷன் ஹாரி பாட்டர் போட்டு கொள்ள லாபத்தை பார்த்த ஒரு பதிப்பக நிறுவனம் தமிழ்ல இலவசமா கிடைக்கிற ஒரு புத்தகத்தோட ஒரு அறிக்கையோட ஆங்கில வடிவத்தை ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்த வாங்குறான்னா லாபம் இல்லாம அவன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ரைட். இப்ப 800 ரூபாய்க்கு அவங்க போட்டிருக்காங்க. இது யார் காசு கொடுத்து வாங்குவா? ரொம்ப கம்மியான பேர் தான் கன்சியூம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரைட். இது இப்பதான் மாலதிக்கு அரசு நிர்வாகம் தெரியவில்லை. இப்போ ஒரு புக்கு அந்த பப்ளிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த புக்கோட விலை 800 ரூபான்னு சொன்னேன். ஆக்சுவல் பிரிண்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகும் சொல்லு? 200 ரூபா. கரெக்ட். அவ்வளவுதான். இப்படிதான் புத்தகத்தின் விலையே. ஏன்னா 20 வருஷம் ஆனாலும் வித்தாது லாபம் வரணுன்றதுக்காக அவ்வளவுதான் 3 மடங்கு தான் வைப்பாங்க. அப்போ ஒரு 3000 காப்பி வித்தா லாபமா மாலதி? லாபம் தான். ஆனா அந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு போதுமான லாபம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பன்னாட்டு நிறுவனத்திடம் இந்த புத்தகத்தை அச்சிட்டு நீ எடுத்துக்கொள், அதில் வரும் காசை எனக்கு கொடுத்து விடு என்று யாராவது ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் அல்லவா? நம்ம ஒப்பந்தம் போடாம எப்படி சார் அவங்ககிட்ட போகும்? ஃபர்ஸ்ட் யார் உனக்கு கொடுத்தது? அந்த அதோட இணையதளத்திலே இருக்கு, இந்த ப்ளூம்ஸ்பெரியில இருக்கு. நீங்க போய் துட்டு கொடுத்து வாங்கிங்க பிளிப்கார்ட்ல அப்படின்ட்டு இருக்கு. யார் இந்த காப்பி ரைட் கொடுத்தது? அதுக்கு எனக்கு தெரிஞ்சு யாராவது டெண்டர் விட்டு எதுவும் காசு பார்த்தாங்க. டெண்டர்லாம் விடாம சத்தம் படம் வித்துட்டாங்க. சோ ப்ளூம்ஸ்பெரி ஏன் இதை அச்சிடுகிறது? இப்போ வலுவா ஒரு லைப்ரரி ஆர்டர் கிடைச்சிருக்கும். அரசு நூலகங்கள் அத்தனைக்கும் ஒரு காப்பி இருக்கும். நூலகத்துறை யாரிடம் இருந்தது? கண்டிஷன் ஸ்டார். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேனே. எதுல எல்லாம் காசு அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா? மக்கள் வரி பணத்தில் உருவாகக்கூடிய ஒரு அறிக்கை. இது ஒரு திமுக அரசின் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த முயற்சி அற்புதமான முயற்சி.
சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பத்தி. இன்னொன்னு, இது பொது வெளியில வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இதை படிச்சு 4 பேர் கருத்து சொல்லுவோம், இதை இன்னும் இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு அறிவுசார் விவாதத்தை தொடங்குவதற்காகத்தான் இந்த குழு, அதன் அறிக்கை, அதை பொது வெளியில வைக்கிறது எல்லாம். இதை வச்சு வியாபாரம் பண்றீங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு தெரியுதா? டேய், எதுலடா துட்டு அடிச்சிருக்கீங்க? டேய், எத்தனை விசாரணைடா பண்றது? இதுல இல்லமாடா அடிப்பீங்க? இதெல்லாம் நான் இது மாதிரி நான் என்னோட 91ல இருந்து அரசு பணியில இருந்திருக்கிறேன். நான் இப்படி ஒரு டிசைனான ஊழலை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அரசோட விசாரணை அறிக்கையை ஒரு பப்ளிகேஷனுக்கு வித்து, அதுவும் தமிழை விட்டுட்டு இங்கிலீஷை மட்டும் வித்து, அதுல காசு பாக்குற வினோதமான ஊழல் எல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இதுல வேற சார், ஒரு பொண்ணு போயிட்டு திரு அன்பில் மகேஷ் கிட்ட, சார் சட்டப்பேரவை நிகழ்வுலாம் படத்துல வருது ஐயகோ அப்படின்னு ஃபீல் பண்ணுது. யாரும் அந்த படத்துக்கு போக சொன்னது? நான் கேக்குறேன், நீ திமுக சொம்பு இல்லையா? பேசாம உதயநிதி நடிச்ச அந்த கழக தலைவர் 2வது வாட்டி போய் நெட்ஃபிளிக்ஸ்ல எதாவது இருக்கும், அது போய் பார்த்துட்டு உட்கார வேண்டியதானே? உன்ன அதுல போக சொன்னது? பார்த்துட்டு அந்த வேதனையா, அவரே பெரிய ஆக்டர், நீ அவர்கிட்ட ஆக்டிங் பண்ணி காட்டுறியா? நீ 200 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 2000 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நடிச்சதே அவரே மாட்டிக்கிட்டாரு, அம்மாவும் மாட்டிக்கிச்சு. சார் அதே மாதிரி இன்னொரு பான் வித் சில்வர் ஸ்பூன்னா வந்து மித்துனை சொல்லலாங்க சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் மித்துன். நம்ம ஏற்கனவே குற்றம் சாட்டிட்டு இருந்தோம் சார், அதிமுக ஐடி விங் வந்து சுத்தமா ஒர்க்கே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா வந்து கட்சி ஆரம்பிச்ச தாவேக்கா ஐடி விங்ல தான் ஜெயிச்சே வந்திருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக வந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமா இந்த மித்துன் அவர்களை தான் சொல்றாங்க. என்ன காரணம்னா, யாராவது போய் திரு யூபிஎஸ் கிட்ட பேசினாலே மித்துன் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு போல இருக்கு. ஆனா அது இயங்கவே இல்லை போல இருக்கு. சோ இது ஏன் நான் சொன்னேன்னா வந்து இவரும் வந்து பெருசா ஒர்க் பண்ற மாதிரி தெரியல. சிங்கை ராமச்சந்திரனின் ராஜினாமாவை பற்றி ஜூனியருடனில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையில் தான் இவ்வளவு விவரங்களும் இருக்கிறது. அன்னைக்கு இந்த ஜூலை 23 அன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிங்கை ராமச்சந்திரனை நீங்களும் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டப்போ, சிங்கை ராமச்சந்திரன் அந்த மீட்டிங்கே வரலங்கன்னு சொல்லியிருக்காரு. வரலங்கன்னு சொன்னவரை இல்லைங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் பேசினாலே அவருக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணி வாப்பா என்று சொன்னதும் சிங்கை ராமச்சந்திரன்ட்ட மைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி மைக்கை கையில் வச்சிருந்தவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி பாராட்டி பேசினவங்க எல்லாம் 10 நிமிஷம் என்ன பாராட்டிப்பாங்க நான் சொல்லிட்டா? எங்கெங்கெல்லாம் விஜய் அலை அடித்த போதும் சேலத்தில் விஜய் அலை வேலை செய்யவே சிங்கம் போல் நின்று சேலத்தில் ஜெயித்து காட்டியவர் தான் எங்கள் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் சேலத்தில் வெற்றி பெற்று காட்டியிருக்கிறார். திமுக தலைவரே தோற்ற போது இங்கு எங்க தலைவர் வெற்றி பெற்று அதிக வாக்குகள் வித்தியாசத்தில். இன்னைக்கு துரோகிகள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் விரைவில் அதிமுகவின் நல்லாட்சியை அமைப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பேசுனவங்க எல்லாம் மைக்கு. இவர் சிங்கை வந்து அங்க பேசினவங்க என்ன பேசுறாங்க அதெல்லாம் வச்சு அடுத்து நம்மளோட ஆட்சின்னு நாமளே பேசி நம்மளை ஏமாத்தி கூடாது. எப்படி வரும் நம்மளோட ஆட்சி? இப்பெல்லாம் கேட்டா மைக்க உடனே தான் புடுங்குவாங்க. இதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடியே நாம நம்மளையே ஏமாத்திக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த நிலைமையில உட்கார்ந்துருக்கோம். யார்கிட்ட எல்லாம் ரூபா பணம் இருக்குதோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கப்பட்டதுன்னு கேபி முனுசாமி தம்பி இப்படி எல்லாம் பேசக்கூடாது ராஜானி, என்னது இது? உடனே இவங்க திருப்பி வந்து இல்லங்க இவரு நம்ம பொதுச் செயலாளரையே இன்னும் நம்ம பிராண்ட் பில்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியது இருக்குன்னு சொன்ன உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் எழுதி கொடுத்துருங்க, மைக்கில் சொல்லாதீங்க, புரியுங்க, அந்த மைக்க போடுங்க, பக்கத்தில் இருக்க உட்காராஜா இருக்கிறேன். இதே மாதிரி நான் ஏற்கனவே இந்த சர்வே மேட்டர் சொன்னேன், ஞாபகம் இருக்க மாதிரி உங்களுக்கு? அந்த எல்லாரும் இந்த கூட பிரமாணியா இருக்காங்கல்ல, பிரமாணியா 120 ஏடிஎம்கே மட்டும் 120, கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்தா 160 இப்படி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க, எப்படி இந்த 120 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு சர்வே, தமிழகத்துக்கு யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறது. இது ஒரு கேள்விதான் சர்வேல, ஓகே, அதாவது கேள்வி எல்லாம் கிடையாது, இது ஒண்ணுதான் கேள்வி. வைடு லார்ஜ் சாம்பிள், தமிழ்நாடு பூரா சாம்பிள், ஒரே கொஸ்டின், கொஞ்சம் சாம்பிள் ஈஸியா முடியும் சர்வே இல்லையா? விஜய்க்கு 35, ஸ்டாலினுக்கு 35, எடப்பாடிக்கு 19. அப்போ 120 சீட்டுல அதிமுக ஜெயிக்கும். ஆனா வேற யாராவது முதலமைச்சரா வரணும்னு நினைச்சு அதிமுக ஓட்டு போடுவானா? என்னையா லாஜிக் இது அப்படின்ட்டு இந்த சர்வே தெரியணும் அவருக்கு. இந்த ஆளு வந்து பிரமணியா அடிச்ச வேப்பலையில மந்திரி சூட்ட கோழி மாதிரி சுத்தி இருக்கிறாரு. இவருக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும்னு சொல்லிட்டு சர்வேவை ஒரு அதிமுக மூத்த தலைவர் எடுத்துட்டு, யாரு தைரியமா பேசக்கூடிய சிங்கிங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுப்பா அப்படின்ட்டு இருக்கு. இவரு இப்ப இந்த கூட்டத்தில் பேசியிருக்காருல, எந்திரிச்சு நாமளே நம்மளை ஏமாத்திக்க கூடாதுங்க அப்படின்ட்டு பேசுனது மாதிரி போய் எடுத்துக்கிட்டு சர்வே இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல எந்த தொகுதியில எடுத்தாலும் நீங்க 19 தாண்டலன்னு, ஆனா நீங்க 120ன்றீங்க, ஏதோ தப்பு நடக்குதுன்னு, எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அப்படின்னு ஃபேரா சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல லீடரு, பிராக்டிக்கலான லீடரு, பிராக்மாட்டிக் லீடரு கொடுப்பா எங்க படுத்துது அப்படின்னா, என்ன இந்த ஏஜென்சி வச்சிருக்கேன், எவ்வளவு சாம்பிள்ப்பா எடுத்தேன், ஒழுங்கா எடுத்தீங்களா இல்ல சும்மா திமுக எடுத்துக்க போறப்பா? இல்லைன்னு கிளைண்ட் யாருன்னே சொல்லாம எடுத்த சர்வே இது உண்மை சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த சர்வே யாரு கிளைண்ட்னே சொல்லல, அதனால ஆக்சுவலா என்னவோ அது வந்துச்சு. சோ ஒரு நல்ல லீடர் என்ன பண்ணிருக்கா, நீ உட்காரியா இந்த பிரமாணியால 2 பேர் வந்திருக்காங்க கூப்பிடுவீங்களா அப்படின்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா நீ என்னைக்கு எடுத்த கடைசி சர்வே? நான் போன வாரம் எடுத்தேன். என்னப்பா வருது சார்? 120 சார், மொத்தமா 160 சார் இருப்பாங்க. சரி எங்க ராஜா எடுத்த நீ சாம்பிள் சொல்லு ராஜா அப்படின்னு சொன்ன உடனே, நான் இங்க எடுத்தேன் அங்க எடுத்தேன் ஏதாவது அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல அது ஃபேக்கு சொல்லிட்டு 2 பேரும் வேணாம், இண்டிபெண்டா ஒரு ஏஜென்சி வச்சு சர்வே எடுக்கிறேன், யாரு சொல்றது சரின்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒண்ணு அவங்க முன்னாடியே வச்சு இதை முடிவு பண்ணணும், இல்லைன்னா இண்டிபெண்டா இவர் எடுக்கணும். புரியுதா? இந்த பிரமாணியான்னு சொல்லிட்டு
ராஜ்சத்தியம் கூட்டு வந்த ஆளுங்க உண்மையை சொல்றாங்களா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இவன் வந்து ஏன்னா ஒரு சிங்கை ராமச்சந்திரன் வெறி பிடிச்ச கட்சியாளு இல்லையா, கட்சி தோக்கணுன்றதுக்காக இந்த சர்வே கொண்டு வந்து கொடுக்க போறது இல்ல. இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த சர்வே அவர் கொண்டு வந்திருக்க போறது இல்ல. சோ இதுல என்ன உண்மைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா இந்த டீடைல்ஸ் கொடுத்துருப்போம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியில யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அல்லது இவரே ஏற்பாடு பண்ணி ஃபுல்லா ஒரு சர்வே எடுங்க, கிளைண்ட் யாருன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி தான் ஆக்சுவல் பிக்சர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. பழனிசாமியுடைய மனது பிரமணியா சொன்ன பொய்யை மட்டுமே நம்ப விரும்பியது. பிரமணியா ஓகே, பிரமணியா உள்ள செவந்த், ராஜ்சத்தியம், மிதுன், இவர்கள் 3 பேர் தான் அரசியல் ஞானிகள் வருது. இவங்க வந்து சொன்னோம்னா இவருக்கு சுகமா இருக்குல்ல கேட்கறதுக்கு, நீங்க தான்ட்டு அந்த சுகம் திடீர்னு தேர்தல் முடிவால் கலைத்து போடப்பட்டதும் திமுக ஆதரவில் முதலமைச்சர் என்பது மீண்டும் அந்த சுகத்தை அவர் காதுகளுக்கு தருகிறது. அதாவது அதையே கேட்க விரும்பி கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இவர் சிங்கை ராமச்சந்திரன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக மாணவர் அணியிலேயே ஒரு சில பேர் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களா இருக்காங்க, இன்ஃபுளுசர்ஸா மாறிட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இன்ஸ்டால வெறும் 40,000 ஃபாலோவர்ஸ். சோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில எப்படி இதை கொண்டு போகணுன்றதெல்லாம் விவாதிச்சு ஆராய வேண்டிய விஷயம். இது எல்லாத்தையும் இந்த டிஜிட்டல் ஏரியா முழுக்க 2 வருஷமா பார்த்தது மிதுன் பழனிசாமி. அதுதான் சார், இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது சார். நீங்க இப்ப சொன்னது இதை ஏன் சார் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு புரியலன்றத கூட நான் ஓகே, மிதுனுக்கு என்ன பிரச்சனை இல்ல, உண்மையாவே பிரச்சனை இருக்கா? புரியலையா உங்களுக்கு? இன்னும் புரியல? அப்பனுக்கு மகன் தப்பாமல் பிறந்திருக்கிறார், அவ்வளவுதான். தந்தை எப்படி கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே போல மிதுன் பழனிசாமி கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மை என்ன, அதை ஆராய்வோம், தெரிந்து கொள்வோம் என்ற அந்த தேடலும் அந்த முயற்சியும் இருந்தால் தானே உங்களுக்கு உண்மை தெரியும். சொகுசா வீட்டிலே பப்பரைக்கான்னு படுத்துக்கிட்டு யாரு கூடயும் பேசாம ரூம்ல கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிட்டு எங்க அப்பா சிஎம்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்பா சிஎம் ஆயிடுவார் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு, இன்னும் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அதிமுக ஒன்றும் உங்களுடைய வீட்டு சொத்து கிடையாது. வீட்டு சொத்துன்னு அப்பாவும் பையனும் நினைக்கிறாங்கம்மா. பல கோடி தொண்டர்களோட உழைப்பு, அது இவங்களுக்கு தெரியலம்மா. அதை ஹைஜாக் பண்ணி இப்படி காலி ஆகுறீங்க. காலியானாலும் பரவாயில்ல, எங்க கையில இருந்து கட்டுப்பாடு எங்களை விட்டு போய்விடக் கூடாதுன்ட்டு அப்பனும் மகனும் நினைக்கிறார்கள், அவ்வளவுதான். இதனாலதான் மூத்த தலைவர்கள் அத்தனை பேரையும் கட்சியிலிருந்து ஒழிச்சு கட்டணும்ன்றது. உங்களுக்கு நல்லா கவனிக்கணும், மற்றவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறியது வேறு, சிங்கை ராமச்சந்திரன் வெளியேறியது வேறு. அதிமுக ஐடி விங் ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஜெயலலிதா இவரை அழைத்து அதிமுகவில் இந்த பணியை கொடுக்கும் போது சிங்கை அப்போதே மாதம் 16 லட்சம் ஊதியம் வாங்கி கொண்டிருந்தோம். ப்ராடக்ட் ஜெயலலிதா கூட்டு இந்த வேலைக்கு வாப்பான்னு சொல்லிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தார். அவர் வந்து எடப்பாடியோட கூட்டத்தை அட்டன் பண்ண பிறகு வெளியில போறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் மகனும் கட்சி எதை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நான் இதை மீண்டும் நான் இதை சொல்வது அதிமுகவில் இப்போது எஞ்சி இருக்கும் தொண்டர்களுக்காக. அங்கேயும் புதிதாக கொத்தடிமைகள் அகிரி கிருஷ்ணமூர்த்தி வடிவில் சில கொத்தடிமைகள் உருவாகி இருக்கிறது. அந்த கொத்தடிமைகளிடம் அவர்கள் காரியக்கார கொத்தடிமைகள் அவர்களிடம் பேசி பிரயோஜனம் இல்லை. நான் அதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன், இங்க உங்களுக்கு இனி எதிர்காலமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்த பதவியில் இருக்கும் வரை உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. எவ்வளவு விரைவாக கிளம்ப முடியுமோ கிளம்புங்க, அவ்வளவுதான். அதான் சார், திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசினது நான் பார்த்தேன் சார். அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அவதூறு பரப்புறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணி விதவிதமா அவதூறு பரப்புறாங்க. அதை பண்றது யாருன்னா 3PS-ன்னு சி.வி. சண்முகம் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. இப்ப இவங்க மேல எல்லாம் வந்து வழக்கு பதிவு செய்யணும்ல, போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்ய மாட்டேங்குதான். அவர் மாதிரியே கொலைபுரிச்சி வழக்கு பதிவு செய்த போலீஸ் தானே அந்த போலீஸ் எப்படி இது மேல நடவடிக்கை எடுக்கும்? இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமியோட புத்தியை புரிஞ்சுக்குங்க. உன்னோட எதிரி தாவேக, உன்னோட எதிரி திமுக, அங்க கவனம் செலுத்தாம சி.வி. சண்முகத்தை போய் நோண்டிட்டு இருக்கிறேன்னா எவ்வளவு மலிவான எண்ணம் உடையவர் என்பது தெரிகிறதா உங்களுக்கு? எப்படி முன்னேறுவாரு? அதான் எதிரி அடிச்சு டான் ஆனவர் இல்ல சார், கூடவே இருக்க நண்பனை அடிச்சு டான் ஆகுறாரு சார். ஆமா, டான்லாம் ஆக முடியாது, டான் புதைச்சிட போறாங்க பாருங்க. அடுத்து விஜய் அவர்களை விமர்சிச்சா, விஜய் அவர்கள் மீது அவதூறு பரப்புனா உடனே ஆக்ஷன் எடுக்கிற அந்த காவல்துறை தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புனாலா இல்ல அவரை பத்தி தப்பா விமர்சிச்சாலும் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்டிருக்கு சார். நீதிபதி திருமதி விக்டோரியா கவுல் கேட்டிருக்காங்க சார். இன்று உடனடியாக நடவடிக்கையும் எடுத்து விட்டார்கள். நீதிபதி நன்றாக உணர்ந்துதான் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அதிபர் திரு சீமான் அவர்கள் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தான். பாபா செல்லத்துறைன்னு ஒருத்தர் பேர் கேள்விப்பட்டிருக்கா நீ? எழுத்தாளர். அவரோட புகழுக்கு முக்கிய காரணம் அவர் ஒரு கதை சொல்லி ஒவ்வொரு மேடைகளிலும் கலை இலக்கிய விழாக்களிலும் தமிழ் இலக்கியத்தின் பிரபலமான நூல்களை, உலக இலக்கியங்களை எடுத்து அதை கதை போல சொல்லுவார். இந்த 1000 பக்கம் 2000 பக்கம் புத்தகம் படிக்க பொறுமை இல்லாதவர்கள் அவர் சொல்ற கதையை கேட்டு அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றையும் சிலாகித்து அழகாக விவரிப்பார். கேட்ட உடனே அந்த நாவலை படிச்சு முடிச்ச ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துவிடும். ஒரு நாவலை பத்திலாம் 2 மணி நேரம்லாம் பேசுவார். அது போல அரசியல் கதை சொல்லிதான் அதிபர் திரு சீமான் அவர்கள் 50,000 டன் அரிசி கப்பல், AK-74 துப்பாக்கியில என் படத்தை ஒட்டி வச்சிருந்தான், நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த கடனையும் கட்ட மாட்டேன், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன். ஒரு வந்தவன சொன்னாங்கல்ல 12 லட்சம் கோடி கடன் இருக்கிறது அப்படின்ட்டு, இதெல்லாம் அதிபர் வந்திருந்தாலும் கட்டிக்க மாட்டாரு. தேவையில்லாம இவங்க இன்ட்ரெஸ்ட் வேற கட்டிட்டு இருக்காங்க சார். ஆமா, விஜய் அவர்களுக்கு நல்ல யோசனை. இவரு சீமான் அவர்கள் சொல்றாங்க மஞ்சள் நோட்டீஸ் கட்டிட்டு அவங்க என்ன இது போன்ற கதைகளை சொல்லும் தலைவர் யாராவது இருக்கிறார்களா? ஓ, அப்ப அந்த விஷயத்துல தான் இவர் தவிர்க்க முடியாத தலைவர். அதனால்தான் அவர் தவிர்க்க முடியாத தலைவர். இப்ப சாதாரண தலைவராக இருந்தால் நீங்கள் தவிர்த்து விட்டு சென்று விடலாம். இப்படி ஒரு கதை சொல்லும் தலைவரை நீங்கள் தவிர்க்க முடியுமா? ஏன்பா, வெறும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்குனே கட்சி நடத்துற ஒரு கட்சி எங்கேயாவது இருக்குதாப்பா? சொல்லுப்பா, நீ எங்கேயாவது இருக்காப்பா? எங்கேயாவது இருக்கா? வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. வெறும் பயிற்சியை 18 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க.
இல்ல சார் இப்ப மாறிட்டார் சார் அண்ணே. இடைத்தேர்தல சிரிச்சுட்டே உள்ள போக போறாரு. இல்ல மாறிட்டாரு ஏன்னு கேளுங்க. ஒரு மேடையில இது சரத்குமார் அவர்கள் பிறந்த நாள் அந்த நிகழ்ச்சி மேடையில கொள்கைகள் நிலைப்பாடுகள் என்று மாறாதுன்னு பேசினார்ல. கொள்கைகளும் நிலைப்பாடுகளும் காலத்திற்கு ஏற்றார் போல் மாறும் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், காரே மாறுது, வருஷத்துக்கு ஒரு காரு. கொள்கை மாறாதா? இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று படும். பாத்தியா, நாளை தவறு என்று படுவது இன்று சரி என்று படும் அப்படின்னு சொல்றேன். அந்த காருன்னு சொல்லக்கூடாது, மகிழுந்து தமிழ பேசினா தான் எனக்கு பிடிக்கும். இப்போ இப்படி ஒரு சக்தியை தவிர்க்க முடியுமா சொல்லு? தினந்தோறும் உதிக்கும் சூரியன் போன்று இவர் தவிர்க்க முடியாத ஒன்று. சொல்லு ராஜா. இப்ப எதுக்கு நீங்க சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நான் சம்மந்தத்தோட தான் பேசுறேன். நீங்க வந்து ஒரு தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத சக்தி என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அல்லவா? நீங்க எல்லாம் வந்து ஏன் இப்படி சொன்னாலும் உங்களுக்கு மனசுல இருந்து யோசனை வந்திருக்கும் இல்லையா? நைட்லாம் உறக்கமே வரல. என்ன இப்போ ஏன் தவிர்க்க முடியாத சக்தி இதுதான். ஏப்பா எவ்வளவோ தலைவர்களை பார்த்துருக்க நீ. ஐயா பழநெடுமாறன்ல தொடங்கி, குமரியானந்தன்ல தொடங்கி, ராஜாஜி, ஜீவானந்தம், பெரியாரு, கக்கன், காமராஜர், வரிசையா சொல்லு. இம்புட்டு கதையை சொன்ன ஒரு தலைவர் காட்டியா? இவர் பாவாச்சலத்துறை, தென்கட்சி சாமிநாதன் உற்றவர்கள்லாம் பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர். நீதிமன்றம் பயன்படுத்திய வார்த்தையை கவனிக்கணும். நீங்க தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி. நீ தவிர்த்து பாரு. வேற ஒருத்தர் கதை சொல்ல சொல்லியா இம்புட்டு கதையை? அது உணர்ச்சி பொங்க சொல்லணும். அதுதான் மெயின். அது அண்ணன் மாதிரி சொல்றேன். ஒருத்தர் இருக்கானாங்க இப்படி கதை சொல்ல ஒருத்தர் சொல்ல சொல்லு. அதனாலதான் நீதிமன்றம் அப்படி சொல்லுது. அதனால அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. சரி சார், உங்க தகவல்களுக்கு தேவையில்லாத கருத்துக்கு நன்றி சார். நிகழ்ச்சி முடிப்பதற்கு முன்பாக தமிழக முதல்வருக்கு ஒரு முக்கியமான தகவலை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்ற மத்திய அரசின் முன்னெடுப்பில் ஒரு மென்பொருளை அனைத்து மாநிலங்களும் தயார் செய்து கொண்டிருக்கிறது. மாநில குற்ற ஆவண காப்பகம், காவல்துறை, நீதித்துறை மற்றும் தடயவியல் துறை, இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய மென்பொருள். இப்போ உதாரணத்துக்கு என் மேல வழக்கு இருக்குல்ல, இந்த வழக்கு எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ, எந்தெந்த அலுவலகங்களில் இது தொடர்பான தரவுகள் இருக்கிறதோ, இது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்பது. ஒரு பட்டனை தட்டுனா இந்த கேஸோட எல்லா டேட்டாவும் வந்துடும். கோர்ட் டேட்டாவும் ஒன்னாயிடும், போலீஸ் டேட்டாவும் ஒன்னாயிடும், பழைய கேஸ் டேட்டா கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து வந்துடும். வழக்கு சம்பந்தமாக ஏதாவது தடயவியல் அறிவியல் துறையில் இருந்தால் அதுவும் இணைந்து விடும். சோ சிங்கிள் டேட்டா பேஸ். நல்ல முன்னெடுப்பா இருக்கு சார். நல்ல முன்னெடுப்பு. இதுல கடந்த ஆட்சியிலேயே இந்த மென்பொருளை நிறுவி செயல்படுத்தும் வேலை மாநில குற்ற ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. 120 கோடி 130 கோடி மத்திய அரசு இதற்கென நிதி ஒதுக்கி இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்திலேயே இதற்கென டெண்டர் விடப்பட்டு, இதில் டெண்டர் எடுக்க இருந்த நிறுவனம் 12 கோடியை முன்பணமாக கொடுத்து டெண்டரை இறுதி செய்ய முடியாமல் நின்று போனது. அந்த 12 கோடி ரூபாய் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திருச்செந்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு செலவிடப்பட்டது. உங்களுக்கு திடீரென்று தோன்றும், சென்னையிலே கொடுக்கப்பட்ட லஞ்ச பணம் ஏன் திருச்செந்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே செலவு செய்யப்படுகிறது? அதை விசாரிப்பது உளவுத்துறையின் வேலை. நீங்கள் மண்டையை குழப்பிக் கொள்ள வேண்டாம். சோ இப்படி எல்லாம் செலவு செய்து அந்த டெண்டரை அதே நிறுவனத்துக்கு வழங்கலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் எல்காட்டின் மேலாண் இயக்குனர் திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் இதில் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு என்று டெண்டரை ரத்து செய்து விட்டார். இப்போ 12 கோடி கொடுத்து சும்மா இருப்பான. இப்போது அவசரமாக மீண்டும் மறு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இப்போதும் அதே 2 நிறுவனங்கள் தான் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அந்த திருச்செந்தூர் தேர்தல் செலவுக்கு முன்பணமாக நிதி வாங்கிய அந்த அதிகாரி அதே நிறுவனத்திற்கு கொடுக்க முயற்சி செய்வார். கொடுத்தாலும் அந்த நிறுவனத்தால் இதை செயல்படுத்த முடியாது. என்ன காரணம் என்றால், உக்ரைன் மற்றும் ஈரான் போரின் காரணமாக 2 மாதங்களுக்குள் கம்ப்யூட்டர்களின் விலை பல மடங்கு உயர்ந்து விட்டது. அந்த சிப்ஸோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாச்சு. இப்போது மத்திய அரசு ஒதுக்கிய 120 கோடி போதாது. குறைந்தது 200 கோடி இப்போது இந்த ப்ராஜெக்டுக்கு தேவைப்படுகிறது. அந்த திருச்செந்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு செலவு செய்த அந்த அதிகாரி இன்னமும் அதே அலுவலகத்தில் தொடர்கிறார். நல்ல அதிகாரிகளான அஸ்ரா கர்கும் மகேஷ்குமார் அகர்வாலும் இந்த அதிகாரியை ஏன் இன்னும் அங்கே தொடர வைக்கிறார்கள் என்பது புரியாத புதிராக உள்ளது. இந்த திட்டம் முழுக்க முழுக்க மத்திய அரசின் நிதியில் செயல்படுத்தப்படும் திட்டம். இதில் குளறுபடிகள் ஏதாவது நடந்து முறைகேடுகள் என்று நாளை வெளியே வந்தால் மத்திய அரசில் முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நானும் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார்.